வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மாயக்கோட்டை மர்மம் பாகம் 3. ஏற்கனவே நான் 2 பாகங்கள் போட்டிருக்கேன். அந்த கதை கேட்காதவங்க முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வாங்க. அப்போதான் உங்களுக்கு கதை புரியும். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 19. ராமமூர்த்தியும் வள்ளியம்மாளும் வந்த வழியே திரும்புவதை பார்த்துவிட்டு கத்தினான் ஜார்ஜ். கோழை போல ஏன் போகிறாய்? கேவலம் ஒரு சிறு பெண் உன்னை பயமுறுத்தி விட்டாளா என்று இலக்காரமாக கத்தினான். ஆனால் அதனை காதில் வாங்காமல் அவர்கள் திரும்பியும் பார்க்காமல் சென்று கொண்டே இருந்தார்கள். உடன் வந்த சில இந்திய சிப்பாய்களிடம் சற்றே தயக்கம். அவர்கள் யாரும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று தோன்றிவிட்டது. அவர்களில் சிலர் மின்னலை கும்பிட்டுவிட்டு வள்ளியம்மாளும் ராமமூர்த்தியும் சென்ற வழியே நடக்கத் தொடங்கினர். இப்பொழுது மிஞ்சி இருந்தது ஜார்ஜ் துரை மற்றும் அவரது உதவியாளர்கள் இருவர். மின்னல் கண்களை இமைக்காமல் ஜார்ஜ் துரையை பார்த்தாள். ஏ பொண்ணு, பயப்படாதே, நாங்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். மரியாதையாக வந்து சரண்டர் ஆயிட்டேனா உனக்கு தண்டனை குறைவா தர சொல்கிறேன். அப்படியே நல்லான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டா விடுதலையே செய்ய சொல்கிறேன் என்றான் அவனுக்கு தெரிந்த உடைந்த தமிழில். நீ எனக்கு தண்டனை கொடுக்க போகிறாயா? உனக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். உன் ஆட்களை அழைத்து கொண்டு ஓடிவிடு. ஏனெனில் கொலைகளில் நீ நேரடியாக சம்பந்தப்பட்டவன் இல்லை என்பதால் உனக்கு இந்த சலுகை. போய்விடு என்றாள் கைகளை நீட்டி. இருவருக்கும் இடையே சில கிளைகள் முறிந்து விழுந்தன. நீ என்ன மாயக்காரியா? நீ வந்ததும் ஓடை தண்ணி ரத்தமாக மாறுது. இப்போ என்னடானா கிளைகள் முறிஞ்சு விழுது? அப்போ நீ சூனியக்காரியேதான். எங்கள் ஊரில் சூனியக்காரிகளுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எரிச்சு கொள்ளுவாங்க. நானும் உன்னை அப்படி கொல்லப் போறேன் என்று முன்னேறினான். அவனது 2 உதவியாளர்களும் அவனை தொடர்ந்தனர். மூவரது துப்பாக்கியும் மின்னலை குறிவைத்து ஒரே நேரத்தில் வெடித்தன. சிரித்தபடியே விலகினாள் மின்னல். ஆனால் அந்த சிரிப்பு மிக பயங்கரமாக இருந்தது. அவர்கள் வெடித்த குண்டு மகிழ மரத்தின் மேல் பட்டது. தொப்பென ஒரு பூநாகம் ஜார்ஜ் துரை கழுத்தில் மிக சரியாக விழுந்தது. ஆ ஊ என கூச்சலிட்டபடி இருந்தான் துரை. அவனது உதவியாளர்களில் ஒருவன் துப்பாக்கி முனையால் அந்த பாம்பை பிடித்து தூர வீசினான். ஆஹாஹா என அட்டகாசமாக சிரித்தாள் மின்னல். எங்கள் ஊர் வாயிலா ஜீவனுக்கே இப்படி பயப்படுகிறையே, பின் எந்த தைரியத்தில் என்னை தேடி வந்தாய் என்றாள். சும்மா கடவுள் மாதிரி வேஷம் போடாதே, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதனால தான் செத்த உடலை தூக்கி கொண்டு அலைகிறாய் நீ என்றான். யாரடா சொன்னார்கள் என் மகிழி இறந்து விட்டாள் என்று? பார்க்கிறாயா என்று சொல்லவும் அடுத்த கணம் நடந்ததை நினைவில் நிறுத்தி கொள்ள அவர்கள் பெரும்பாடுபட்டார்கள். மின்னல் பேச பேச மகிழியின் உடல் அவள் தோளிலிருந்து தலை தூக்கியது. வெண்மை நிறத்தில் இருந்த கண்களால் இவர்களை பார்த்துவிட்டு தன் இரத்த பொருட்களை காட்டி சிரித்தது. ஒரு வினாடி அவளது முகம் முழுவதுமே இரத்தமாக காட்சியளித்தது. பின் மறைந்துவிட்டது. உதவியாளர்களில் ஒருவன் மயங்கியே விழுந்துவிட்டான். சந்தேகமே இல்லை, நீ சூனியக்காரிதான் என்று அவளை நெருங்கினான். அவன் நெருங்க நெருங்க அவள் தள்ளி போய்கொண்டே இருப்பது போல் தோன்றியது. ஜார்ஜ் துரைக்கு ஒரு கட்டத்தில் சந்தேகம் வர நின்றான். காட்டின் அமைதியும் மெல்லிய இருளும் அவனை பயமுறுத்தின. தன்னை சுற்றி பார்த்து கொண்டான். அவன் இப்பொழுது குருதி ஓடைக்கரையில் இல்லை, மாறாக அடர்ந்த காட்டுக்குள் நின்றிருந்தான். திக்கு திசை தெரியவில்லை. இப்பொழுது மின்னல் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவளது தோளில் இருந்த மகிழியின் உடலை காணவில்லை. விரித்த கூந்தலுடன் கண்கள் நெருப்பை கக்க அவள் நடந்து வந்ததை பார்த்து பயந்து போனான் ஜார்ஜ். ஹெல்ப் ஹெல்ப், ஒரு கோஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துங்கோ என்று கத்தினான். எதிரொலி கூட கேட்கவில்லை. வானத்தில் வல்லூர்கள் வட்டமிடத் தொடங்கின. அந்த பகலிலேயே ஆந்தைகளின் அலறல் கேட்டது. மீண்டும் துப்பாக்கியால் அவளை சுட்டான். மின்னலின் தலைக்கு மேல் போனது குண்டு. அதற்கு மேல் அவனால் நகர முடியாதபடி பெரிய மரம் ஒன்று தடுத்தது. இப்பொழுது அவனை நெருங்கிவிட்டிருந்தாள் மின்னல். அவள் உடலிலிருந்து மகிழம் பூவின் மனமும் சந்தன மனமும் வந்தன. உன் உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சதும் இப்படி தவிக்கிறியே, எங்க உயிர்னா மட்டும் உனக்கு கேவலமா? என் மாமனும் என் தோழியும் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்க? அவங்களை சுடும்பொழுது இந்த பயம் இல்லையே. உங்க உயிர்னா மதிப்பு, எங்க உயிர்னா இலக்காரமா என்று கேட்டபடி நெருங்கி வந்தாள். ஜார்ஜுக்கு மூச்சு முட்டியது. பொறியில் அகப்பட்ட எலி போல விழித்தான்.
என்னை எரிச்சு கொல்லணும்னு தானே நீ நினைச்ச? அதை நான் நிறைவேற்றுறேன். ஆனா நீ என் ஆசையை நிறைவேற்றுவியா என்றாள். அவளது குரலே பயங்கரமாக இருந்தது. பதில் சொல்ல நாவே எழவில்லை அவனுக்கு. நடுங்கியபடியே அவளை பார்த்தான். அவன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவள் மேனி எங்கும் நெருப்பு சூழ்ந்தது. திகு திகுவென எரியும் தீயின் நடுவே ஒரு சிலையைப் போல மின்னல் காட்சியளித்தாள். தீயின் ஆக்குகள் அவளது உடலை தீண்டவே இல்லை. எல்லாம் சில நொடிகள்தான். மீண்டும் பழையபடி ஆனால் மின்னல். உன் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். என் ஆசை என்ன தெரியுமா? என் மாமனை குழியில் இறக்குனாங்கல்ல, அதே மாதிரி நீயும் மண்ணோடு மண்ணாக போகணும். போவியா என்றாள். மின்னலின் குரல் அவள் கேட்ட விதம் எதுவுமே மனிதர்களைப் போல் இல்லை. அதோடு சற்று முன்னால் தான் தன்னை சுற்றிலும் நெருப்பு சூழ செய்துவிட்டு இதோ அப்படியே நிற்கிறாள் இவள். இவள் ஒருவேளை சாத்தானோ என்று எண்ணமிட்டான் அந்த கயவன். அவனுக்கு அப்பொழுதும் தெய்வத்தின் பெயர் மனதில் தோன்றவில்லை. என்னை சாத்தானா நினைக்கிற? நீதாண்டா சாத்தான். எங்க இனத்தை அழிக்க வந்த சாத்தான் நீங்க. உங்களால்தான் எங்க இனத்தை சேர்ந்த சில பேர் காசுக்கு ஆசைப்படுறாங்க. இனிமே நீங்க இந்த காட்டு பக்கம் வந்தா உசிரோடு திரும்பி போக முடியாது. இந்த காட்டுக்கு நானும் என் தோழியும் தான் காவல். அதை புரிஞ்சுக்கிடா முட்டாள் என்று சீறினாள். புரிஞ்சுக்கிட்டேன், என்னை விட்டுரு என்று அழுதான் ஜார்ஜ் திரை. அவனது கம்பீரம், திமிர், அகங்காரம் எல்லாம் போன இடம் தெரியவில்லை. பயமாயிருக்கா? நல்லா பயப்படு. இதோ இந்த மரத்தோட வேர் உன்னை சுற்றி கொள்ளட்டும். நீ மண்ணுக்கு போனா அதையும் மாசுபடுத்திடுவ. அதனால மரம் உன்னை விழுங்கட்டும் என்றாள். பயத்தோடு அந்த மரத்தை பார்த்தான் ஜார்ஜ். ஏதேதோ வேர்கள் தானாகவே வந்து அவனை கட்டின. பெரிதாக சிரித்தாள் மின்னல். ஒரு நிமிஷத்துல நீ செத்துட்டா உனக்கு அப்புறம் வரவங்களுக்கு பயம் இருக்காது. அதனால உன்னை இந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கும். அந்த வலியையும் உயிர் வாதையையும் நீ அனுபவிச்சு அலறும்பொழுது உன்னை பார்த்து மற்றவங்களும் திருந்தணும் என்று சொல்லி மரத்தை தட்டி கொண்டு ஏதோ முணுமுணுத்தாள். அவள் சொல்லி முடித்ததும் ஏதோ ஒரு சக்தி தன்னை மரத்தோடு சேர்த்து இழுப்பது போல தோன்றியது. முதலில் அவனது செம்பட்டு தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பித்தது. அவன் அலறினான், கெஞ்சினான். எதுவும் பேசாமல் மீண்டும் மின்னல் காட்டுக்குள் சென்று விட்டாள். இரவு நெருங்க நெருங்க ஜார்ஜின் அலறல் அதிகரித்தது. அவனது இடுப்பு உள்ளே போய்விட்டது. வலி தாங்க முடியாமல் அலறியபடியே இருந்தான் அவன். காணி குடியிருப்பில் இருந்த அவர்களுக்கு அந்த அலறலை கேட்க கேட்க பயம் வந்தது. மெல்ல மெல்ல அவனது அலறல் அடங்கி போனது. காணிகள் ஒருவர் கைகளை ஒருவர் பற்றியபடி இரவு முழுவதும் விழித்திருந்தனர். மறுநாள் காலை ராமமூர்த்தியும் உடன் வர நல்லான், வள்ளி இன்னும் நிறைய பேர் அலறல் வந்த திசையை நோக்கி நடந்தனர். அவர்கள் நடக்க நடக்க யாரோ ஒருவர் அவர்களுக்கு வழிகாட்டுவது போல இருந்தது. நல்லான், தங்கச்சி மகிழி என்றான் சத்தமாக. அவனது குரலில் அத்தனை சோகம். அவன் கூப்பிட்டதும் சில மகிழும் பூக்கள் அவன் தலைமீது உதிர்ந்தன. அப்பா, நம்ம மகிழிதான் நம்மை கூட்டிக்கிட்டு போறா. அவளும் தெய்வம் ஆயிட்டா அப்பா என்றான் பிளாத்தியிடம் கண்ணீருடன். மற்ற காணிகள் கை கூப்பி தொழுதனர். தானும் அவ்வாறே செய்தார் ராமமூர்த்தி. இப்பொழுது அவருக்கு காணிகள் மேல் ஒரு மரியாதையே வந்துவிட்டது. ஓடையை தாண்டி சற்று தூரம் அடர்வான காற்றுக்குள் வந்தார்கள். அங்கே ஒரு மரத்தில் ஜார்ஜ் துரையின் கால் மட்டும் வெளியில் தொங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் மறைந்துவிடும். வள்ளியம்மாள் சட்டென குனிந்து வணங்கினாள். மின்னல் தாயி, மகிழி தாயி, எங்களை காப்பாத்துங்கம்மா, நாங்க ஒரு பாவமும் செய்யாதவங்க என்று கரங்களை கூப்பியபடியே நின்றாள். மற்ற காணிகளும் கண்களில் நீருடனும் கூப்பிய கரங்களுடனும் நின்றிருந்தனர். சில நொடிகள் மகிழியும் மின்னலும் கை கோர்த்து கொண்டு நிற்பது போன்ற தோற்றம் தெரிந்தது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அது மறைந்தும் விட்டது. கூட்டத்தை கிழித்து கொண்டு பிளாத்தி முன் வந்தார். மலைக்காணிகளே, கவனமாக கேட்டுக்குங்க. இனிமே நம்ம மலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்படி ஆபத்து வரும்பொழுது மின்னலும் மகிழியும் வந்து நம்மை காப்பாற்றுவாங்க. அல்லது அவங்க ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பேராசைப்படாம இந்த காட்டிலே வாழ்ந்தாதான் நல்லது. யாராவது காசுக்கு ஆசைப்பட்டு வெள்ளக்காரங்களோடு சேர்ந்தீங்கன்னா அவங்கள மின்னல் தாயி விட்டு வைக்க மாட்டா என்றார். அவர் சொல்வதை ஆமோதிப்பது போல் கிரீச் என்ற அலறல் கேட்டது. மெல்லிய மகிழம்பூ வாசமும் சந்தன வாசமும் வீசியது. காணிகள் கொம்பிட்டு திரும்ப நடந்தார்கள். அதற்குள் மயங்கி விழுந்த உதவியாளன் போய் செய்தி சொல்ல சில ஆங்கிலேய அதிகாரிகளுடன் சர் ஜான் பேக்கெட்டும் மலையேறி கொண்டிருந்தார். அத்தியாயம் 20. ஜான் பேக்கெட்டும் அவருடன் வில்லியம் ஸ்மித்தும் கேப்டன் வாட்சனும் வந்திருந்தார்கள். அவர்கள் ராமமூர்த்தியுடன் சென்று காணிகளை சந்தித்து பேசினார்கள். எங்கள் அதிகாரிகள் இருவரை கொன்ற குற்றத்திற்காக மின்னலை கைது பண்ண வந்திருக்கின்றோம்.
நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் தயவு இல்லாமல் எங்களால் மின்னலை கைது செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து மின்னலை கைது செய்ய எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஜான் பெக்கெட் காணிகளிடம் கூறிக்கொண்டிருந்தார். இவர் இவ்வாறு காணிகளிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வதைக் கண்டு உடன் வந்திருந்த வில்லியம் ஸ்மித்தும் கேப்டன் வாட்சனும் அதிக ஆத்திரமடைந்தனர். மிஸ்டர் ஜான், நீங்கள் இவர்களிடம் இவ்வாறு பேசாமல் அனைவரையும் கைது செய்யுங்கள். இந்த காணிகளை ஒருத்தர் விடாமல் கொன்று குவிப்போம், மின்னலை பிறகு கொள்வோம் என கூறியவாறே தனது ஆட்களை கொண்டு அவர்களை அழித்து இழுத்து வர ஆணையிட்டார்கள். இதை கண்டு பதறிய ஜான் பெக்கெட், நாம் குற்றம் செய்த மின்னலை கைது பண்ணுவதற்காக மட்டுமே வந்துள்ளோம். இவர்கள் அப்பாவிகள். இந்த இனத்தவர்கள் மீது கை வைக்க யாருக்கும் உரிமையில்லை. மீறினால் உங்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுப்பேன் என்று உரக்க கூறினார். இதை கேட்டு அவர்கள் கோபமடைந்து இருவர் மனதிலும் ஒரு கொடூர எண்ணம் உருவானது. அதன்படி ஜான் பெக்கெட்டை கொன்றுவிட்டு அந்த பழியை காணிகள் மீதும் மின்னல் மீதும் சுமத்திவிடலாம் என்றும் காணிகள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நிகழ்த்தி தற்காப்புக்கு செய்தோம் என்று கூறிவிடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். அவரை கொல்வதற்கான சந்தர்ப்பத்திற்காக இருவரும் காத்திருந்தனர். ஜான் பெக்கெட் காணிகள் சிலரை அழைத்துக்கொண்டு மின்னல் இருக்கும் அந்த அருவிக்கரைக்கு சென்றார். அவருடன் வில்லியம் ஸ்மித்தும் கேப்டன் வாட்சனும் மற்றும் அவருடைய ஆட்களும் உடன் சென்றிருந்தனர். அப்பொழுது அந்த அருவி வழக்கம் போல திடீரென்று இரத்த சிவப்பாக மாறியது. அதை கண்ட காணிகள் இருவர் மின்னல் வந்துவிட்டாள் என்று கூறி கையெடுத்து கும்பிட்டு மின்னல் தாயே என்று வணங்கினார்கள். இதுதான் சமயம் என்று வில்லியம் ஸ்மித்தும் கேப்டன் வாட்சனும் துப்பாக்கியில் குறிபார்க்க ஆரம்பித்தனர். இதனை கண்ட ஜான் பெக்கெட் அவர்கள் துப்பாக்கிகளை கீழே தாழ்த்தும்படி கூற அவர்கள் சிரித்தபடியே அந்த துப்பாக்கியை ஜான் பெக்கெட்டை நோக்கி திருப்பினார்கள். ஜான் பெக்கெட் என்ன செய்வதென்று தெரியாமல் தப்பிக்கவும் வழியின்றி நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது குளிர்ந்த காற்று சூறாவளி போல வீச இருவரும் காற்று வந்த திசையை நோக்கினார்கள். அங்கு ஜான் பெக்கெட் நிற்பது தெரிந்தது. அவர்கள் துப்பாக்கியால் அவரை சுட முயற்சி செய்யும் பொழுது அவர் உருவம் மறைந்து போய் மற்றொரு இடத்தில் அவர் உருவம் காணப்பட்டது. தனது நாட்டுக்காரர்கள் தனது உதவியாளன் என நம்பி வந்தவர்களே இப்படி தன்னை கொலை செய்யவும் துணிவார்கள் என்பதை ஜான் பெக்கெட்டால் நம்ப முடியவில்லை. இது ஒரு புறம் என்றால் தன்னைப் போலவே ஒரு உருவம் எப்படி மாயமாக மறைந்து தோன்றுகிறது என்பதையும் அவரால் கண்களால் பார்த்தும் நம்பவே முடியவில்லை. ஏதோ ஒரு சக்தியால் உந்தப்பட்டவர் போல மௌனமாக நாடகம் பார்ப்பது போல பார்த்திருந்தார் அவர். வில்லியம் ஸ்மித்தும் கேப்டன் வாட்சனும் ஒரு வட்டத்துக்குள் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் புஸ் புஸ் என மூச்சு விட்டபடி கையில் இருந்த துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு குத்துக்காலிட்டு அமர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது ஜான் பெக்கெட்டின் உருவம் மறைந்து அங்கே ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது. கையில் வேலோடு கண்கள் நெருப்பை கக்க துப்பாக்கி லென்ஸ் வழியாக அவர்கள் பார்த்த அதே உருவம். குரலெடுத்து கத்தினான் வில்லியம். ஏய் மாயப்பிசாசே, யார் நீ? எதற்காக எங்களை சித்திரவதை செய்கிறாய் என்றான். நீ பார்க்க வேண்டும், சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று துடித்தாயே மின்னல், அது நானே தான். எங்கே உனக்கு தைரியம் இருந்தால் என்னை சுடு பார்க்கலாம் என்றாள் மின்னல். அவள் கண்களின் கோபம் அந்த இரு ஆங்கிலேயர்களையும் மிரட்டியது. உன்னை போன்ற ஆங்கிலேயர்கள் இங்கே வரவே கூடாது என்று தானே நான் ஜார்ஜ் என்பவனை அப்படி கொன்றேன். இன்னமும் உங்களுக்கு புத்தி வரவில்லையா என்றாள் அழுத்தமாக. மதர் மின்னல், நாங்கள் இனி இந்த காட்டுக்கு வரவே மாட்டோம். எங்களை விட்டுவிடு. எங்களை குறி வைக்கிறாயே. ஆனால் எங்களை இந்த காட்டுக்கு அழைத்து வந்தானே சர் ஜான் பெக்கெட், அவனுக்கு தண்டனையே இல்லையா என்றான் கேப்டன். யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் வேண்டாம் என்பதை பற்றி தீர்மானிப்பது நான். அவன் உங்களைப் போல இல்லை. எங்கள் இனத்தவரை இந்த காட்டை நேசிக்கும் மனதுள்ளவன். கடமையை செய்யவே அவன் இங்கே வந்தான். ஆனால் நீங்கள் அவனை கொன்றுவிட்டு பழியை எங்கள் மக்கள் மீது போட திட்டமிட்டீர்கள் இல்லையா என்றாள். அவளது வேல் இருவரையும் குறிப்பார்த்தது. மன்னித்துக்கொள் மதர், உன்னை நாங்கள் மதர் மேரியாக நினைத்து வணங்குகிறோம். எங்களை விட்டுவிடு என்றான் வில்லியம் ஸ்மித். உன் அழுக்கு நாவால் அந்த புனித அன்னையின் பெயரை சொல்லாதே. இரக்கமற்றவனே, நீ செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லி மறைந்துவிட்டாள். வில்லியமும் வாட்சனும் வாய்விட்டு அழுது புலம்பினர். அத்தனை பெரிய ஆண்கள் இருவரும் அழுவது வேதனை அளிக்க அவர்களை நோக்கி செல்ல விரும்பிய ஜான் பெக்கெட்டால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு மரத்திலிருந்து
கயிறுகள் போல ஏதோ வேர்கள் கிளம்பி இருவரையும் மரத்தோடு சேர்த்து பிணைத்தன. தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது கூட தெரியாமல் அலற ஆரம்பித்தனர் இருவரும். ஜான் பெக்கெட் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மரம் இருவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க ஆரம்பித்தது. வியப்பு, அதிர்ச்சி, அச்சம் என எல்லாம் சேர்த்து ஆளை அசத்தியதில் மயங்கி விழுந்தார் பெக்கெட். மீண்டும் அவர் கண் விழித்த பொழுது ஒரு கயிற்றுக்கட்டிலில் படுத்திருந்தார். அவரை சுற்றிலும் காணிகள் கூட்டமாக நின்றிருந்தனர். ராமமூர்த்தியும் அந்த கூட்டத்தில் இருந்தார். சார், துரை அவர்களே, என்ன ஆச்சு? நீங்கள் குருதி ஓடைக்கு பக்கத்தில் மயங்கி கிடந்தீங்க. வள்ளியம்மாளும் நானும் உங்களை இங்கே தூக்கி வந்தோம். உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்கள் கூட வந்த வில்லியம் ஸ்மித்தும் கேப்டன் வாட்சனும் எங்கே என்றார் ராமமூர்த்தி படபடப்பாக. முதலில் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ராம் என்று சொல்லிவிட்டு மெல்ல எழுந்து அமர்ந்தார். தன் உடலை பார்த்து கொண்டார். ஒரு சிறு கீறல் கூட இல்லை. மெல்ல மெல்ல காட்டில் நடந்தது எல்லாமே நினைவுக்கு வர சிலிர்த்து போய் ஜீசஸ் என்று சொல்லி சிலுவை குறி இட்டுக்கொண்டார். மை காட் ராம், நான் மின்னலால் தான் உயிர் பிழைத்தேன் என்றார். இதை கேட்டதும் காணிகள் அதிர்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ளானார்கள். மின்னலா உங்களை காப்பாத்தினா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சாமி என்று வள்ளியம்மாள் கேட்க விலாவாரியாக சொன்னார் சர் ஜான் பெக்கெட். அவர் சொல்லி முடித்ததும் ராமமூர்த்தி உட்பட காட்டை நோக்கி கைகூப்பி வணங்கினர். ராம், இந்த மலை சாதாரணமான மலை அல்ல. இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு. மின்னல் சாதாரண பெண் கிடையாது. அவ தெய்வம், என் உசுரை காப்பாற்றின தெய்வம் என்று உணர்ச்சி வசப்பட்டார் ஜான் பெக்கெட். இனி தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மலைக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் மட்டுமே சேவை செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து கொண்டார். சொல்லி முடித்தாள் மூதாட்டி கிளிக்குட்டி. அதுவரையில் 1857 சஞ்சரித்து கொண்டிருந்த நால்வரும் நிகழ்காலத்திற்கு வந்தனர். அவர்கள் மனது இன்னமும் 1857 சஞ்சரித்து கொண்டிருந்தது. அப்புறம் ஜான் பெக்கெட் எப்போ இந்த பங்களாவை கட்டினார் பாட்டி என்றாள் பூஜா. அவளை நோக்கி சிரித்தாள் கிளிக்குட்டி. தன்னுடைய பதவியை விட்டுட்டாரு பெக்கெட் சாமி. நாங்கள் காணிங்க அவர் அப்படித்தான் சொல்லுவோம். அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு போய் தன்னோட சொத்து அத்தனையும் விற்றுட்டு தன் மனைவியையும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டாரு. அம்பாசமுத்திரத்தில் தங்கி இருந்து இந்த பங்களாவை கட்டினாரு. வரைபடம் அவர் போட்டாலும் கட்டினது முழுக்க முழுக்க காணிங்க தானாம். அந்த பங்களா கட்டும்பொழுதே அங்கு வேலை பார்த்த சிலர் நல்ல மதிய வேளையில் ஒரு பெண் பாட்டு பாடுற சத்தத்தை கேட்டாங்களாம். ஆனால் யாராலையும் அவங்கள பார்க்க முடியல. பிறகு என்றான் மருதன். அம்பாசமுத்திரத்தில் இருக்கும்பொழுதே அவர் சம்சாரம் இறந்து போயிட்டாங்க. அவர் தனியாத்தான் மாயக்கோட்டைக்கு குடி போனாரு. ஏன் பாட்டி அவர் அந்த பங்களாவுக்கு மாயக்கோட்டைன்னு பேர் வச்சாரு? இல்லை, அவர் மின்னல் அப்படின்னு தான் வச்சாரு. ஆனால் நாலாவட்டத்தில் அது மாயக்கோட்டைன்னு ஆயிடுச்சு. அவர் அங்கே சும்மா இருக்கல. எங்கள் காணி இனத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாரு. அதில் நல்லானும் ஒருத்தன். நல்லான் அப்புறம் என்ன ஆனா பாட்டி என்றான் அரவிந்தன். நல்லான் நடராஜ பிள்ளையோட மகனோட சேர்ந்து புரட்சி படையில் சேர்ந்துட்டான். அவன் மட்டும் இல்லை, கொம்பன், காளைன்னு நிறைய பேர் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மறைவிடமாய் இருந்தது மாயக்கோட்டை. எத்தனை போலீஸ்காரங்க தேடி வந்தாலும் அவங்களால மாயக்கோட்டையில் மறைஞ்சிருக்கிறவங்கள பிடிக்கவே முடியல. அப்படி வந்த நிறைய போலீஸ்காரங்களை மின்னல் தீர்த்து கட்டிட்டதாக கூட சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் மாயக்கோட்டை பக்கமே யாரும் போகிறதில்ல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜான் பெக்கெட் ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிட்டாரு. 1865 அவர் இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாலாவட்டத்தில் அந்த பங்களா அப்படியே ஆளே இல்லாமல் போயிடுச்சு. நாங்களும் அந்த பக்கம் போகிறதே இல்லை என்றாள். சரி பாட்டி, எங்களுக்கும் இந்த மலைக்கும் காணிகளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லலையே என்றான் அருண். அட ஆமாம், பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்ல மறந்துட்டேன். சொல்கிறேன் கேட்டுக்குங்க. வேம்புலி காணியும் அப்போ இருந்த பிளாத்தியும் எப்போ எல்லாம் மலைக்கு ஆபத்து வருதோ அப்போ மீகாமர்கள் வருவாங்கன்னு மின்னல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபடி பார்த்தா சர் ஜான் பெக்கெட், நல்லான், கொம்பன், பூங்குருவி இவங்க 3 பேரும் தான் முதல் மீகாமர்கள்னு கண்டுபிடிச்சாங்க. மீகாமர்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க பாட்டி? முதல்ல அவங்க மலைக்கு வரும்பொழுதே சில சகுனங்கள் தெரியும். உதாரணமாக, மலை ஏறும்பொழுது எங்களுக்கு மகிழம்பூ வாசனை வரும். நீங்கள் வந்தப்பவும் எங்களுக்கு அந்த வாசனை வந்தது என்றாள். ஓ, அதான் நீங்கள் எங்களை ஒரு மாதிரி பார்த்தீங்களோ என்றாள் பூஜா. ஆமாம் தாயி, அது மட்டுமில்ல,
மின்னல் தாயி கோபத்தோடு இருக்கும்பொழுதுதான் நீங்க வருவீங்கன்னும் வேம்புலி காணி எழுதி வச்சிருக்காரு. அதுபடி பார்த்தா மின்னல் 2 அதிகாரிங்க உயிரை எடுத்த சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. இது எல்லாத்துக்கும் மேலா உங்களுக்கு மின்னலோ இல்லை மகிழியோ காட்சி கொடுத்துருப்பாங்க. உங்க எண்ணங்களை மாத்திருப்பாங்க, அப்படித்தானே என்றாள். ஆமாம் பாட்டி, நாங்க மகிழியை நேரில் பார்த்தோம். அவங்க தான் எங்களை மாயக்கோட்டைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. பார்த்தீங்களா? எல்லாமே பொருந்தது. அங்கே ஒரு ஓவியம் பார்த்தீங்க இல்லை? ஆமாம், மின்னலும் மகிழியும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை பார்த்தோம். அது சாதாரண ஓவியம் இல்லை சாமிகளா. பெக்கட் சாமி சாகிறதுக்கு முன்னால் மின்னலும் மகிழியும் அவருக்கு கண்ணு முன்னால் தோன்றி உங்களுக்கு பிறகு வர்ற மீகாமர்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்னு அடையாளம் தெரியணும். அதனால எங்களை ஓவியமாக வரீங்கன்னு சொன்னாங்க. அதுபடி பெக்கட் சாமி வரைஞ்ச ஓவியம்தான் அது. அதில் தான் மின்னலும் மகிழியும் சூட்சும உருவத்தில் இருக்காங்கன்னு வேம்புலி எழுதியிருக்காரு என்றாள். பாட்டி, இன்னமும் நீங்கள் எங்கள் சம்மந்தத்தை பற்றி சொல்லலையே என்றான் அரவிந்தன். உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா அரவிந்தன் சாமி? நீ அந்த ராமமூர்த்தி வழி வந்தவன். உங்கள் தாத்தா மாயக்கோட்டைக்கு போகிறதுக்காக இங்கே வந்தார். தெரியும் பாட்டி, அவர் சொல்லியிருக்காரு. அவர் ராமமூர்த்தியோட கொள்ளுப்பேரன் அப்படின்னு மின்னலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் உசுரோடு தப்பினார். அவரை பற்றி ஒரு தாழ மடலில் எழுதி அவரை குருதி ஓடைக்கு கரையில் சேர்த்துட்டா மின்னல். இவன் மீகாமன் இல்லை, ஆனால் மீகாமன் இவர் வம்சத்தில் தான் தோன்றுவான். ஆ என்னும் எழுத்தில் அவன் பெயர் ஆரம்பிக்கணும் எழுதியிருந்தது அந்த தாழை மடல்ல. அதுபடி பார்த்தா நீ ஒரு மீகாமன். நீ வேணும்னா உங்கள் தாத்தா கிட்ட கேட்டுப்பாரு, அவரோட கொள்ளு தாத்தா பேர் என்னன்னு என்றாள். அதிசயித்து போனான் அரவிந்தன். ஜான் பெக்கட் தன் வேலையை விட்ட பிறகு ராமமூர்த்தியும் வேலையை திறந்துட்டு பெக்கட் சாமியோடவே இருந்தார். அவரும் புரட்சி படையில் சேர்ந்து நிறைய சேவைகள் செய்திருக்காரு இந்த நாட்டுக்கும் காட்டுக்கும். பாளையங்கோட்டையில் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கும் பொழுது துப்பாக்கி குண்டுக்கு பலியாயிட்டாரு என்றாள். அரவிந்தனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. தன் மூதாதையர்களில் ஒருவர் நாட்டுக்காக உயிரையே தியாகம் செய்திருக்கிறாரே என்று நெஞ்சி விம்மியது. தானும் அதுபோல இந்த மலையை காக்க கடைசி வரை போராட வேண்டுமென முடிவு செய்து கொண்டான். நாங்க யாரு பாட்டி? எங்களுக்கும் மலைக்கும் என்ன சம்பந்தம்? நல்லனோட மறுபிறப்பு தான் சாமி நீ. பூங்குருவியோட மறுபிறப்பு இந்த பொண்ணு. அதுதான் நீங்கள் எங்கேயோ இருந்தாலும் உங்களை இந்த மலைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க மகிழியும் மின்னலும். இதை நாங்கள் எப்படி நம்புறது? முதல்ல இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் அருண். சாமி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேம்புலி மூட்டுக்காணியாய் இருந்தப்ப பிளாத்தியாய் இருந்தவர் வானசாஸ்திரத்தில் ரொம்ப கெட்டிக்காருன்னு அவர் கணிச்சு எழுதி வச்சிருக்காரு. அதையும் நீங்கள் நம்பலைனா நான் ஒன்று சொல்கிறேன், செய்கிறீங்களா? சொல்லுங்க பாட்டி. நீங்கள் மாயக்கோட்டையிலிருந்து எடுத்துகிட்டு வந்த தினப்பத்திரிகை இருக்கு இல்லை? ஆமாம், அதை திறந்து பாருங்க என்றாள். சொல்லிவிட்டு மீண்டும் ஏதோ வேறே தூக்கி நெருப்பில் போட்டாள். நீலப்புகை எழுந்தது. பழைய கால காகிதம் என்பதால் கொஞ்சம் மெதுவாகவே பிரித்தனர். முதல் பக்கத்தில் இவர்கள் பார்த்த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட் பொதிகை ஹில்ஸ் என்ற கட்டுரை இருந்தது. அதை எழுதியவர் சர் ஜான் பெக்கெட் என்று போட்டிருந்தது. அடுத்த பக்கத்தை எடுத்தார்கள். அதில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த புரட்சிப்படை உறுப்பினர்கள் என்று ஆங்கிலேய அரசாங்கம் சந்தேகித்த பலரது புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. மொத்தம் 10 படங்கள் இருந்தன. அதில் கடைசியாக இருந்த 2 படங்கள் இவர்கள் கவனத்தை கவர்ந்தன. அதில் இருந்த ஒரு இளைஞன் அப்படியே அருண் போலவே இருந்தான். அவனது படத்தின் கீழே நல்லான் என்று எழுதியிருந்தது. அதே போல ஒரு படத்தில் இருந்த பெண் பூஜா போலவே இருந்தாள். அவளது படத்துக்கு கீழே பூங்குருவி என்று எழுதியிருந்தது. மூச்சு விடவும் மறந்து கிளிக்குட்டியை பார்த்தார்கள் நால்வரும். என்ன, இப்போவாவது நம்புறீங்களா என்றாள் அம்மூதாட்டி. நம்புறோம் பாட்டி. மருதா, நீ மின்னலோட வழி வந்தவன். அதனால உன்னை மீகாமனா தேர்ந்தெடுத்தா மின்னல். ஆனா பாட்டி, எனக்கு மகிழ் தாயோ மின்னல் தாயோ காட்சி கொடுக்கவே இல்லையே. எப்படி நான் மீகாமன்னு நம்புறது? உனக்கு அவங்க கண்டிப்பாக காட்சி கொடுப்பாங்க மருதா. உனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அது செய்யி. சொல்லுங்க பாட்டி. இது என்ன வேறு? மணிச்செடியோட வேறு. இதை நெருப்பில் போட்டா நீலப்புகை வரும், எனக்கு தெரியுமே. சரி, நீ இதை நெருப்பில் போடு என்றாள். அவ்வாறே செய்தான் மருதன். அடுத்த சில கணங்களில் புகை நீல வண்ணம் மாறி சிவப்பு நிறத்தில் வந்தது. திகைத்து போயினர் நால்வரும். சிவப்பு மின்னலோட வண்ணம். உன் கைப்பட்டதும் இந்த வேர்ல இருந்து சிவப்பு நிறம் வருது பாரு.
இப்போவாது நம்புறியா நீயும் ஒரு மீகாமன் அப்படின்னு என்றாள். காடு இருக்கும் திசையை நோக்கி கும்பிட்டான் மருதன். மற்ற மூவரையும் வேர்களை நெருப்பில் போட சொன்னால் கிளிக்குட்டி. அரவிந்தன் போட்டதும் சிவப்பு நிறத்தில் தான் புகை வந்தது. பூஜா வேரை அள்ளி போட்டதும் இலைப்பச்சை நிறத்தில் எழுந்தது புகை. அருணுக்கும் அதே நிறம்தான். அவர்கள் மகிழியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டார்கள் இருவரும். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தாழமடல் அவர்கள் நடுவில் வந்து விழுந்தது. அதில் இனிதான் உங்கள் பணி ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருந்தது சிவப்பு நிறத்தில். திகைத்து போய் பார்த்தார்கள் நால்வரும். அத்தியாயம் 21. நால்வரும் அமர்ந்திருந்த இடத்தில் அப்படி ஒரு தாழமடல் வந்து விழுந்ததும் பதறித்தான் போனார்கள். அதிலும் உங்கள் பணி இனிதான் ஆரம்பம் என்று வேறு இருந்ததால் அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. கிளிக்குட்டி பாட்டியை பார்த்தார்கள். அவள் அந்த மடல்களை கண்களில் ஒற்றிக்கொண்டு அவர்களையும் அப்படியே செய்யும்படி சொன்னாள். அவர்களும் செய்தனர். உங்க மறுபிறப்பு வம்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல? நீங்க மீகாமர்கள். உங்களுக்குன்னு இந்த காட்டை காப்பாற்றுற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க மகிழியும் மின்னலும். அதனால அவளுக்கு கோபம் வர மாதிரி நடக்காதீங்க என்றாள். எங்களை பற்றி தெரிஞ்சுது பாட்டி. ஆனால் நீங்கள் யாரு? ஏன் உங்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க என்றான் மருதன். நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வள்ளியம்மாளோட வழி வந்தவன். எனக்கு கொல்லு பாட்டியோட தாய் தான் வள்ளியம்மா. அதனால தான் மின்னல் என்னை தேர்ந்தெடுத்து உங்களை பற்றி சொல்கிற பணிகளை ஒப்படைச்சா. ஆனால் நான் மிகாமன் கிடையாது என்றாள். சூரியன் உச்சிக்கு வந்துவிட்டான். ஓடைக்கரை அழகிய பச்சையில் மின்னியது. ஆங்காங்கே மலர்ந்திருந்த பூக்கள் மேலும் அழகை கூட்டின. இவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே சிந்தித்து கொண்டிருந்தாள் பூஜா. பாட்டி, நாங்கள் என்ன செய்யணும்? எப்படி இந்த காட்டை சேட்டுக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? ஒன்றும் புரியலையே என்றான் அரவிந்தன். அது எனக்கு தெரியாது சாமிகளா. உங்களை யாருன்னு சொல்லி உங்கள் பணிகளை உங்களுக்கு சொல்றதோட என் கடமை முடியுது. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் என்றாள். ஏதாவது சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை பிடிச்சுக்கிட்டு முன்னேறலாம். ஆனால் இங்கே ஒன்றுமே தெரியலையே என்றான் அருண். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. நீங்கள் கொண்டு வந்த காகிதங்களில் ஏதாவது குறிப்பு நிச்சயமாக இருக்கும். இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போங்க. அங்கே போய் நிதானமாக உட்காந்து படித்து பாருங்க என்றாள் கிளிக்குட்டி. அப்படியே செய்வதாக தீர்மானித்து கொண்டு எழுந்தார்கள். பேசியபடியே மெல்ல குருதி ஓடையில் இறங்கினார்கள். ஆற்றின் நீர் தெளிவாக ஓடியது. ஏதோ ஒரு பொட்டலம் போல வந்து அருண் காலில் மோதியது. இந்த காட்டில் இது என்னவாக இருக்கும் என்று அதனை எடுத்தான். ஐயா சாமி, மகிழ்தான் ஏதோ சொல்ல நினைக்கிறா. நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாவது குறிப்பு இருக்கலாம். அதனால இதை இங்கே வச்சு பிரிக்காதீங்க. தங்கியிருக்க இடத்துல போய் பிரிங்க என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தாள். அவளை தொடர்ந்தனர் நால்வரும். அரை மணியில் காணி குடியிருப்பை அடைந்து விட்டார்கள். நேரே அவர்களை மூட்டுக்காணி ஆறுமுகத்தின் வீட்டிற்கு அழைத்து போனாள் கிளிக்குட்டி. அவர்களை வரவேற்ற அவரின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. கிளிக்குட்டி புகை நிறம் மாறினதை பார்த்தோம். யாரு மின்னல், யாரு மகிழி என்றார். புரியாமல் விழித்தனர் மூவரும். மருதன் குறுக்கிட்டு சொன்னான். ஐயா, நானும் அரவிந்தன் சாமியும் மின்னலுங்க. இவங்க 2 பேரும் மகிழ்த்தாயை தேர்ந்தெடுத்தவங்க என்றான். அவன் அப்படி சொன்னதும் நால்வரில் மின்னலால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார், மகிழியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என கேட்டிருக்கிறார் என்பது புரிந்தது. அவர்களை உள்ளே அழைத்து போய் அமர வைத்தார். சாமிகளா, இப்போ நீங்கள் மீகாமர்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா என்றார் மூட்டுக்காணி. ஆம் என தலையசைத்தனர் மூவரும். இனிமே நீங்கள் போடுற திட்டம் எதுவானாலும் எங்கள் காணி இனமே கட்டுப்படும். ஆனால் ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டியது என் கடமை. நீங்கள் இந்த மலைக்கும் எங்களுக்கும் உண்மையாக இருக்கிற வரையில் உங்களை மின்னல் ஒன்றும் செய்ய மாட்டா. ஆனால் நீங்கள் பாதை மாறினீங்கன்னு தெரிஞ்சா அவ கோபத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் என்றார். அவர் பேசும்பொழுதே உடல் சிலிர்த்தது அவர்களுக்கு. ஒரு நாளும் இவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது என தீர்மானித்து கொண்டனர். உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம். மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் என் வீடு உங்களுக்காக திறந்தே இருக்கும். ஆனால் ஒன்று, நீங்கள் மிகாமர்கள் என்பதையோ உங்கள் திட்டம் என்ன என்பதையோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பிலாத்தி, கிளிக்குட்டி, நான் இவர்களைத் தவிர வேறு யாருக்கும் நீங்கள் எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்கள் கூட்டத்திலேயே இதையெல்லாம் நம்பாதவங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் கூடுமானவரை ரகசியமாகவே வச்சுக்குங்க என்றார். அப்படியே செய்வதாக வாக்களித்தனர் நால்வரும். இப்பொழுது மருதன் மீகாமன் என்று ஆகிவிட்டதால் அவனும் அம்பாசமுத்திரம் வர வேண்டியது இருக்கும் எனவும் அவனும் அரவிந்தனும் ஒரு ரூமில் தங்கிக் கொள்ளலாம் எனவும் முடிவெடுத்து கொண்டார்கள். மதிய உணவு அற்புதமாக இருந்தது.
வெண்டைக்காய்களை உப்பில் சுட்டு அதில் மிளகு சாற்றை விட்டு கொடுத்தார்கள். அதோடு மூங்கில் அரிசி சோறு, லேசான புளிப்பு கொண்ட ஒரு வகை காயில் வைத்த குழம்பு என்று பரிமாறினார்கள். எளிய உணவு, ஆனால் சுவை மிகவும் அதிகமாக இருந்தது. உண்டு முடித்தவுடன் சுட சுட வெந்நீர் கொடுத்து உபசரித்தார்கள். பூஜா வழக்கத்திற்கு மாறாக நிறைய உண்டுவிட்டு உறங்கி வழிந்தாள். அவளை கேலி செய்தனர் மற்றவர்கள். சற்று நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் நால்வரும். எனக்கு எல்லாமே பிரமிப்பாய் இருக்கு அருண். கிளிக்குட்டி அம்மா சொன்ன மாதிரி நான் பூங்குருவினா, எனக்கு எதுவுமே நினைவுக்கு வரலையே என்றாள். எனக்கும் ஒன்றுமே ஞாபகமில்லை என்றான் அருண். தாயி, மறுஜென்மம் எப்பொழுதும் நினைவில் இருக்கணும்னு கட்டாயமில்லை. ஏதாவது சம்பவங்கள் நிகழும்பொழுது அது தன்னால் ஞாபகம் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்றான் மருதன். நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம வேலை என்னன்னு தெளிவாக தெரியலையே என்றான் அரவிந்தன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மலைக்கு ஆபத்து என்று வரும்பொழுது மீகாமர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லை. இப்போ இந்த மலைக்கு ஆபத்து சேட்டு ரூபத்தில் வந்திருக்கு. அவன் இங்கே ரிசார்ட் காட்டணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். அதுக்கு சில அரசாங்க அதிகாரிகளும் உடந்தை. அவங்கள நாம் துரத்தணும். அதான் நம்ம வேலை என்றான் அருண். அது மட்டுமில்லை அருண், இனிமே இந்த மாதிரி யாரும் வராமல் பார்த்துக்கணும். அது ரொம்பவும் முக்கியம் என்றாள் பூஜா. அவள் சொல்வது சரிதான் என்பது போல சில சிவப்பு வண்ண மலர்களும் மகிழ மலர்களும் அவர்கள் மேல் விழுந்தன. அரவிந்தன், பாருங்களே, நம்ம காருக்கு சரியா ஒரு பச்சை வர்ணக்கிளி பறந்து வந்துக்கிட்டே இருக்கு என்று கூவினாள் பூஜா. அவள் பார்த்த திசையை நோக்கினார்கள் நால்வரும். ஆம், அவர்கள் கார் போகும் பாதைக்கு சற்று தள்ளி குற்றுச்செடிகளின் மேலே பல வண்ணங்களில் சிறகு கொண்ட பஞ்ச வர்ணக்கிளி ஒன்று பறந்து வந்து கொண்டிருந்தது. அதனை அதிசயமாக பார்த்தனர் அனைவரும். மருதன் கன்னத்தில் போட்டுக்கொண்டான். மற்றவர்களும் அவ்வாறே செய்தனர். இது யாருன்னு தெரியலையே, மின்னலா மகிழியா என்று யோசித்தனர். அவர்கள் யோசனைக்கு பதிலே போல அந்த கிளி ஒரு பாறையின் மீது அமர்ந்தது. காரை சட்டென நிறுத்தினான் அரவிந்தன். நால்வரும் இறங்கி கிளியை நோக்கி சென்றார்கள். கொஞ்சம் கூட பயப்படாமல், பறக்கவும் முயற்சி செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தது அந்த கிளி. நால்வரையும் வரவேற்பது போல் கால்களை உயர்த்தியது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பாறையின் அடியில் பறந்தது. அதுவரை கண்களில் தென்பட்ட கிளி மறைந்து போகவும் மிரண்டு போனார்கள் நால்வரும். சாமி, அது ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல நினைக்குது. இந்த பாறைக்கடியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்று அந்த பாறையின் அடியை சுத்தம் செய்ய தொடங்கினான் மருதன். மற்றவர்களும் அவனுக்கு உதவினார்கள். விரைவில் செடிகள் சுத்தப்படுத்தப்பட்டு காட்சியளித்தது அந்த பாறை. அப்பொழுது தான் அதன் அடியில் சிறு ஓட்டை போன்ற ஒரு அமைப்பு இருப்பதை பார்த்தார்கள். அதன் உள்ளிருந்து மெல்ல எட்டி பார்த்தது அந்த கிளி. வாருங்கள் என்பது போல தலையசைத்தது. தயக்கத்தோடு அந்த ஓட்டையை பார்த்தனர். அது ரொம்ப சின்ன துவாரம், இதை பெருசாக்கலாம் என்று அதனை தோண்ட முற்பட்டான் அரவிந்தன். அரவிந்தா, நாம தோன்றதை யாராவது பார்த்துட்டா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நம்மால எதுவும் சொல்லவும் முடியாது. வேணும்னா ராத்திரி வருவோமா என்றான் அருண். அவன் கேள்விக்கு பதில் போல சில காட்டிலாக அதிகாரிகள் தோளில் துப்பாக்கியோடு நடந்து வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் வெலவெலத்து போனார்கள் நால்வரும். ஆனால் அவர்கள் அங்கே யாரும் இல்லை என்பது போல பக்கத்தில் இருந்த பாறை மீது சாய்ந்து கொண்டு புகைப்பிடித்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பூஜா சற்றே அவர்களை நெருங்கி சென்று சார் என்று அழைத்தாள். அவளது அழைப்பு காதிலேயே விழவில்லை அவர்களுக்கு. ச, இந்த மலை பயங்கரமாக பழி வாங்குது சார். பாவம் வீரமணி சார் செத்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் காணிங்க கூட இங்கே அதிகமாக நடமாடுறதில்ல. பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்லாமல் மலையே வெறிச்சுன்னு இருக்கு என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். வியப்பால் விழிகள் விரிய அப்படியே நின்றிருந்தாள் பூஜா. என்ன பார்க்குறீங்க தாயி? மின்னலும் மகிழியும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்களா? புரியாமல் விழுத்தினர் மற்ற மூவரும். ஒரு சிரிப்புடன் தொடர்ந்தான் மருதன். மின்னல் தாயி நம்ம இப்போ வசியக்கட்டில் வச்சிருக்கா. நம்ம யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நாம் யார் கண்ணிலையும் படமாட்டோம். புரிஞ்சுதா? அதனால் இங்கே நாம் தைரியமாக தோன்றலாம். யாருக்கும் எதுவும் தெரியாது என்று விளக்கமளித்தான் மருதன். வாயை திறக்கக்கூட முடியாதபடி அதிசயத்தில் ஆழ்ந்தனர் நகரவாசிகள் மூவரும். இதுபோன்ற நடப்புகளை எல்லாம் கதைகளிலும் சினிமாவிலும் பார்த்திருக்கிறார்களே தவிர தங்களுக்கே இப்படி நேரும் என யோசித்து பார்த்தவர்கள் இல்லை. இப்பொழுது நடக்கும்பொழுது அவர்களால் நம்பவும் முடியவில்லை. மேலும் மின்னலின் சக்தியை சோதனை செய்ய துணிவில்லாமல் தோண்ட ஆரம்பித்தார்கள். ஒரு லாரி, 2 ஜீப் என இவர்களை கடந்தது. ஆனால் கண்டு கொள்ளவே இல்லை. கொஞ்சம் தோண்டியதுமே கல்லால் ஆன பெரிய வாயில் போல தென்பட்டது. 2 ஆட்கள் தாராளமாக நுழையும் அளவு
பெரிதாக இருந்தது. வெளியிலிருந்து பார்த்தால் பெரிய பொந்தை போல காட்சியளித்த அந்த ஓட்டை உள்ளே பெரிதாக விரிந்தது. மங்கிய வெளிச்சத்தில் பார்த்தபொழுதே அதன் வாயில்கள் கல்லால் ஆனது என தெரிந்தது. கொஞ்சமும் தயக்கமின்றி உள்ளே நுழைந்தான் மருதன். அவனை கொஞ்சம் தயக்கத்தோடு பின்தொடர்ந்தார்கள் மற்றவர்கள். செல்போன் டார்ச்சை உயிர்ப்பித்து பார்த்தார்கள். அந்த பாதை நீண்டு போனது. அதன் இருபுறமும் விளக்குகள் வைப்பதற்கான மாடங்கள் இருந்தன. அவற்றில் சில விளக்குகள் திரியோடு இருந்தன. ஆனால் எல்லாமே தூசு படிந்து காட்சியளித்தன. அந்த நடைபாதை ஒரு இடத்தில் முடிந்தது. அதன் ஒரு புறம் பெரிய பாறை ஒன்று எதையோ மறைத்து இருப்பது போல் இருந்தது. அந்த பாறையின் பக்கவாட்டில் சிறு நெம்புகோல் பலை இருக்க அதை இழுத்தான் அரவிந்தன். ஒரு கதவு போல விலகியது அந்த பாறை. ஒரு சிவப்பு நிற திரை தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த திரையின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தது அந்த பஞ்சவர்ண கிளி. அந்த திரையில் பச்சை நிறத்தில் எழுத்துக்கள் காணப்பட்டன. அதனை விழிகள் விரிய பார்த்தனர் நால்வரும். அதில் மீகாமர்கள் கண்களுக்கு மட்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அத்தியாயம் 22. திரைமேல் அமர்ந்திருந்த பஞ்சவர்ண கிளி மெல்ல அந்த துவாரத்தை நோக்கி முன்னேறியது. திகைத்து நின்றிருந்த நால்வருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. கீச்சென்ற கிளியின் குரலில் நிஜ உலகுக்கு வந்தார்கள். அவர்களை அழைப்பது போலிருந்தது அந்த குரல். தயங்கி தயங்கி பின்தொடர்ந்தார்கள். உள்ளே இறங்க மொத்தம் 7 படிகள் இருந்தன. அவற்றில் இறங்கியதும் மண்டபம் போன்ற அமைப்பு தென்பட்டது. கூரை மொத்தம் 5 அடி உயரமே இருந்ததால் சற்றே குனிந்தே நடக்க வேண்டியிருந்தது. தூண்கள் அந்த கூரையை தாங்கி நின்றிருந்தன. பெரிய பெரிய தடுப்புகளாக 3 தடுப்புகள் அந்த மண்டபத்தை பிரித்தன. ஒவ்வொரு தடுப்பும் சுமார் 2 அடி உயரம் இருந்தது. அதனால் அடுத்த தடுப்பில் என்ன இருக்கிறது என்று தெளிவாக பார்க்க முடிந்தது. முதல் தடுப்புக்குள் நுழைந்தார்கள் நால்வரும். பெரிய திண்ணை போல ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது பழைய சில துணிகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதன் மேல் சில காகித கட்டுகளும் இருந்தன. எதையும் தொடாமல் அடுத்த அறைக்கு சென்றனர். அங்கே திண்ணை எதுவும் இல்லாமல் சற்றே மேடான ஒரு பகுதியில் சிறு கிணறு போன்ற அமைப்பு இருந்தது. அதில் துருப்பிடித்த ஒரு ராட்டினமும் பழைய தகரவாளியும் இருந்தன. அதனை எட்டி பார்த்தனர். இன்னமும் தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறி இருந்தது. 3வது அறைக்கு போனார்கள். அங்கே குப்பென்ற வீச்சம் இவர்களை தாக்கியது. அது அங்கே இருந்த எலும்புக்கூட்டிலிருந்து வருகிறது என கண்டு கொண்டார்கள். அது விழித்து இவர்களையே பார்ப்பது போல இருக்க பயத்தில் ஒட்டி கொண்டாள் பூஜா. அங்கே இருந்த திண்ணை போன்ற அமைப்பில் ஏதேதோ எழுதப்பட்ட தாழ மடல்கள் கிடைத்தன. செல்போன் வெளிச்சத்தில் அந்த இடமே அச்சத்தை தருவதாக இருந்தது. கிளி தனது அழகால் சில தாழ மடல்களை எடுத்து வந்து அரவிந்தனின் அருகில் போட்டது. அதை எடுத்து படித்தான். நாளை இதே நேரம் ரகசிய இடம், கட்டாயம் வரவும், பூங்குருவி என்று எழுதப்பட்டிருந்தது. இது என்னன்னு தெரியுதா பூஜா? நல்லானும் பூங்குருவியும் இங்கே தான் ரகசியமாக தங்கியிருந்திருக்காங்க. அந்த புரட்சி படை இங்கே தான் தன்னுடைய வேலைகளை செய்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது யாரோட எலும்புக்கூடுன்னு தெரியலையே என்றான் அருண். பூங்குருவி என்று எழுதியிருந்த அந்த எழுத்தை உற்று பார்த்தாள் பூஜா. அவளுக்கு நிழலாக ஏதேதோ நினைவுகள் உலாவின. தானே எப்பொழுதோ எங்கோ அந்த ஓலையை எழுதியது போலவும் தோன்றியது. ஏதோ சக்தியால் உந்தப்பட்டவள் போல 2ஆம் அறைக்கு சென்று அந்த துணிக்குவியலை கலைத்தாள். அதிலிருந்து சில தாழ மடல்கள் கிடைத்தன. அவற்றில் சில ஓவியங்கள் சிறியதாக வரையப்பட்டிருந்தன. அவற்றை உற்று பார்த்தாள் பூஜா. 3 மணியின் படங்களும் 4 ஆட்களின் படங்களும் போடப்பட்டிருந்தது. 3 மணிக்கு மீகாமர்களை சந்திக்க சொல்லியிருக்கா பூங்குருவி. ஆனால் எதுக்குன்னு தெரியலையே என்று இழுத்தாள். மற்றவர்களுக்கும் பரபரப்பு தொற்றிக்கொள்ள சில மடல்களை படித்தனர். அனைத்துமே மீகாமர்கள் வேறு வேறு தினங்களில் சந்தித்ததை பற்றி தான் இருந்ததை தவிர வேறு ஒன்றுமில்லை. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? எதுக்காக இந்த கிளி நம்ம இங்கே கூட்டிக்கிட்டு வந்தது என்றான் அரவிந்தன். எனக்கு ஒன்றும் புரியல. இது புரட்சி படையோட மறைவிடம்னு மட்டும் தெரியுது. ஆனால் நமக்கு இதனால் என்ன யூஸ்னு புரியலையே என்றான் அருண். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த கிளி எதன் மேலோ ஏறி கத்தியது. அதை அருகில் சென்று பார்த்தான் மருதன். ஐயா மாரே, இது ஏதோ புத்தகம் மாதிரி தெரியுது பாருங்க என்றான். அவர்களும் அருகில் சென்று பார்த்தனர். அதில் சர் ஜான் பெக்கெட் டைரி பார்ட் 1 என்று இருந்தது. அருண், சர் ஜான் பெக்கெட்டோட டைரி ஒன்று நாம் மாயக்கோட்டையில் பார்த்தோமே, அதை எடு சீக்கிரம் என்றாள் பூஜா. மற்றவர்களுக்கும் அவள் நோக்கம் புரிந்து போக
அருண் எடுத்த அந்த டைரியை ஆர்வமாக பார்த்தனர். சிவப்பு நிற கனத்த அட்டை கொண்ட அதில் சர் ஜான் பெக்கெட் என்று இருந்ததை தவிர வேறு ஒன்றுமில்லை. முதல் பக்கத்தில் எதுவும் இல்லை. இரண்டாம் பக்கத்தில் இரு பெண்களின் ஓவியங்கள் இருந்தன. அதன் கீழே மிக மெல்லிய எழுத்தில் பார்ட் 2 என்று இருந்தது. அருண், இதை பாத்தியா? பார்ட் 2ன்னு போட்டிருக்கு. அப்போ இதுதான் பார்ட் 1. இதை முதல்ல நம்ம படிக்கணும்னு தான் கிளி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்றான் அரவிந்தன். அப்படித்தான் இருக்கணும். இதை எடுத்து பத்திரமா வச்சுப்போம் என்று சொல்லியபடி அந்த டைரியை பத்திரப்படுத்தினான். இனி மேலே ஏற வேண்டியதுதான் என இவர்கள் நினைத்திருக்க கிளி மீண்டும் நடு அறையை நோக்கி சென்றது. கிணற்றடியை அடைந்த அது ஏதோ ஒரு இடத்தை அழகால் கொத்தியது. இனி உங்கள் பாடு என்பதைப் போல விலகி அமர்ந்தது. நால்வரும் அது அழகால் கொத்திய இடத்தை ஆராய்ந்தார்கள். கிணற்றின் சுவர் வெண்மையாக இருந்து காலத்தால் பழுப்பேறி கிடந்தது. ஆனால் கிளி கொத்திய இடம் மட்டும் வட்டமாக கருமின் நிறமாக இருந்தது. அதனை லேசாக சுத்தியலால் தட்டிய பொழுது பொலப்பொலவென உதிர்ந்தது. அதனை கூர்ந்து நோக்கிய பொழுது மாடம் போல ஏதோ இருந்தது. அதில் ஒரு விளக்கும் இருந்தது. அருண் அந்த விளக்கை மிகவும் மெதுவாக வெளியில் எடுத்தான். அதில் எண்ணெய் இருந்த அடையாளமே இல்லை. மாறாக சிறு மரத்தாலான பெட்டி இருந்தது. அதனைச் சுற்றிலும் யானைகள் செல்வது போல வேலைப்பாடு மிகவும் அழகாக இருந்தது. பூட்டு இல்லாமல் வெறுமனை கொக்கி மட்டும் போட்டிருந்தது. அதனை திறந்தான் அரவிந்தன். உள்ளே JB என்று எழுத்துக்கள் போட்ட வைர மோதிரமும் அதோடு சில காகிதங்களும் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. அதில் இதை இறுதியாக படிக்கவும் மின்னல் சொல்படி ஜான் பெக்கெட் என்று எழுதியிருந்தது. என்ன அரவிந்தா, இந்த ஜான் பெக்கெட் ரொம்ப மர்ம மனிதராய் இருப்பார் போல இருக்கே. பார்ட் 2 பார்ட் 3யா என்றான் அருண். காகிதத்தை பத்திரப்படுத்திவிட்டு மோதிரத்தை அப்படியே வைத்தனர். மருதா, இது ரொம்ப விலை மதிப்புள்ள மோதிரம் போல தெரியுது. இது நமக்கு சொந்தமில்லை, அதனால நாம எடுக்கக்கூடாது என்றான் அரவிந்தன். எடுத்த பொருட்களை எல்லாம் பத்திரமாக வைத்துவிட்டு கிளியை நோக்கினார்கள். இப்பொழுது அதனை காணவில்லை. வெளியில் அதன் குரல் கேட்க இனி நாம் வெளியேற வேண்டியதுதான் என நினைத்து படியேறினார்கள் நால்வரும். சட்டென மகிழம்பூ மனம் வீச கைகளை கூப்பி மகிழித்தாயே என்று வணங்கினார்கள். வெளியில் வந்த பிறகு கிளியை தேட அதை காணவே இல்லை. நம்ம கிட்ட இதுங்களை ஒப்படைக்கத்தான் மகிழித்தாயே கிளியா வந்திருக்கா என்றான் மருதன் ஏதோ யோசனையாக. ஆமாம் மருதா, நீ சொல்றதான் உண்மையோன்னு தோணுது. ஏன்னா இந்த பொந்துக்குள்ள அத்தனை பெரிய அறை இருக்கிற விஷயம் இன்னும் காணிகளுக்கே தெரியாதே. ஆனால் எதுக்காக இதை நம்மக்கிட்ட கொடுக்கணும் என்றான் அருண். அந்த காகிதத்தை பிரித்து படிப்போம், அப்போதான் தெரியும் என்றான் அருண். நால்வரும் பேசியபடியே வந்ததால் அம்பாசமுத்திரம் வந்தடைந்ததே தெரியவில்லை. முன்பு அவர்கள் அம்பையை பார்ப்பதற்கும் இப்பொழுது பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருந்தது. சந்தையை கடக்கும் பொழுது மாடசாமி, பூங்குருவி, நல்லான் இவர்கள் நினைவில் ஆடினார்கள். மருதன் அகத்தியர் கோவில் போய்விட்டு பிறகே ரூமுக்கு போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதால் அவ்வாறே செய்தனர். அவரின் திரு பாதங்களில் தாங்கள் கண்டெடுத்த காகிதங்களை வைத்து வணங்கிவிட்டு நேரே ரூமிற்கு வந்தார்கள். மருதன் காஃபி டீ எதுவும் சாப்பிட மாட்டான் என்பதால் அவனுக்கு கற்கண்டு பால் ஆர்டர் செய்து தங்களுக்கு டீ ஆர்டர் செய்து கொண்டார்கள். முதலில் சில தாழ மடல்களை மேலோட்டமாக படித்தார்கள். எல்லாமே சில குறிப்பிட்ட தேதிகளில் புரட்சி படையினர் ஒன்றாக கூடும் திட்டத்தை பற்றி விளக்கியது. அவர்களுக்கு தலைவன் நல்லான் என தெரிந்தது. பிரகாசமான லைட்டை போட்டுவிட்டு பார்ட் 1 என்று எழுதப்பட்ட டைரியை எடுத்துக்கொண்டாள் பூஜா. அதில் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் எழுதியிருந்தது என்பதால் மற்றவர்கள் குறிப்பாக மருதனுக்காக அவற்றை தமிழில் மொழிபெயர்த்து சொன்னாள். அன்பான மீகாமர்களுக்கு வணக்கம். நான் ஜான் பெக்கெட் என்று அழைக்கப்படும் ஒரு ஆங்கிலேயன் இந்த டைரியை எழுதுகிறேன். இந்தியாவிற்கு, அதிலும் குறிப்பாக பொதிகை மலைக்கு வருவதற்கு முன்னால் நானும் மற்றவர்களைப் போல அதிசயம், அற்புதம், மந்திரம் இவைகளை நம்பினவன் அல்ல. ஆனால் பொதிகை மலையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னை முற்றிலுமாக மாற்றின. இத்தனை பெருமையும் புகழும் கொண்ட இந்தியர்களை எங்கள் மக்கள் அடிமைகளாக நடத்துவது பொறுக்காமல் நான் வேலையை விட்டுவிட்டேன். ஆனால் வேலையை விடும் முன் நெல்லை மாவட்ட கலெக்டராக நான் ஒரு ஆணை பிறப்பித்தேன். அது பொதிகை மலை காடுகளில் யாரும் எக்காரணம் கொண்டும் வேட்டையாடக்கூடாது என்பதே. ஆனால் வேட்டையில் அதிக விருப்பம் கொண்ட ஆங்கிலேயர்கள் எனது ஆணையை மாற்றி விருப்பமுள்ளவர்கள் வேட்டையாடலாம் என செய்துவிட்டார்கள். அதனை என்னால் தடுக்க முடியாமல் வேதனையோடு பார்த்திருந்தேன். அந்த சமயத்தில் என் வீடு காட்டின் நடுவே தயாராகிவிட்டது. அனைவரும்
என் மனைவி உட்பட என்னை கிறுக்கன் என்றே சொன்னார்கள். ஊரார்கள் நினைத்தபடி என் மனைவி சாகவில்லை. அவள் என்னை பிரிந்து சென்று விட்டாள். அவள் அப்பொழுது கருவை சுமந்து கொண்டு இருந்ததால் நானும் அவளை காட்டுக்குள் வந்து வாழும்படி கட்டாயப்படுத்தவில்லை. மீகாமர்கள் பற்றியும் அவர்களது கடமையை பற்றியும் என்னிடம் வள்ளியம்மாளும் ராமமூர்த்தியும் சொன்னார்கள். அவர்களது கணக்குப்படி நான் முதன்மையான மீகாமன் என்பது எனக்கு தெரிந்தது. உலகில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஏதோ ஒரு நோக்கத்துடனேயே படைக்கப்படுகிறார்கள் என்று நம்புபவன் நான். எனது பிறவி நோக்கம் இந்த பொதிகை மலைக்காட்டை காப்பதுதான் என நிச்சயித்து கொண்டேன். நல்லான் மற்றும் சில காணி இளைஞர்களை அழைத்து பேசினேன். ராமமூர்த்தியிடம் நான் தமிழும் மற்ற இளைஞர்களுக்கு ஆங்கிலமும் கற்றுக் கொடுத்தேன். காணிகளின் வாழ்வும் நம்பிக்கையும் இந்த மலையை சுற்றி அமைந்திருக்கிறது என புரிந்து கொண்டேன். இவற்றை பற்றிய நம்பிக்கைகளை சுமந்து கொண்டு காட்டுக்குள் நான் கட்டிய பங்களாவுக்கு குடி போனேன். ராமமூர்த்தி எனக்கு உதவியாக வந்தார். நல்லான், கொம்பன், பூங்குருவி போன்ற சிலருக்கு நான் நாட்டுக்காக உயிரையே தியாகம் செய்த ஜோன் ஆஃப் ஆர்க்கின் கதையை கூறினேன். அவள் எரிக்கப்பட்டாள் என்பதை கேட்டதும் பூங்குருவி அழுதே விட்டாள். அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர்களது பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என திட்டமிட்டு கொடுத்தேன். அதன்படி செய்தனர். ஆனால் போலீசாரின் கண்களில் எத்தனை நாள் மண்ணை துவ முடியும்? இவர்களை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாத இடத்தில் மறைத்து வைக்க வேண்டும் என யோசனை செய்தேன். அதற்காக பங்களாவில் ரகசிய அறை கட்டலாம் என கூட திட்டமிட்டேன். ஆனால் மகிழி ஒரு கிளியின் வடிவில் வந்து என்னை அந்த நிலத்தின் கீழ் இருக்கும் மண்டபத்திற்கு அழைத்து சென்றாள். அதை பார்த்ததும் இதுதான் சரியான இடம் என உணர்ந்து கொண்டேன். அந்த இடத்தை காட்டியதோடு சில தாழ மடல்களையும் விட்டு சென்றிருந்தார்கள் மின்னலும் மகிழியும். அவற்றை படித்தபொழுது இனி வரும் காலத்திலும் மீகாமர்கள் தோன்றுவார்கள் என்பதையும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை என் தோள்கள் ஏற்றிருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொண்டேன். வள்ளியம்மாள் தன் பரம்பரையில் மீகாமர்களை கண்டறியும் விதத்தை தொடர்வதாக வாக்களித்தாள். அதே போல பிலாத்தியும் மூட்டுக்கானையும் கூட வாக்களித்தார்கள். அதன்படி முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது அவற்றை எழுதி வைத்திருந்தேன். ஆங்கிலேய அதிகாரிகள் என் மேலேயே சந்தேகப்பட்டு பங்களா வரை வந்துவிட்டார்கள். அவர்கள் எந்த மிருகத்தையும் துன்புறுத்தாமல் வந்ததால் மின்னலும் மகிழியும் ஒன்றும் செய்யவில்லை. நல்ல வேளையாக நான் சாதாரணமாக எழுதிய டைரியை கண்டுபிடித்து எடுத்து போய்விட்டார்கள். முதல் புரட்சி படையின் விவரங்களை தனியாக ஒரு டைரியில் எழுதி நிலத்தடி மண்டபத்தில் மறைத்து வைத்தேன். அதனை காப்பதும் மீகாமர்கள் மட்டும் இதனை வாசிக்கும்படி செய்வதும் மின்னலின் பொறுப்பு என விட்டுவிட்டேன். ஆனால் நல்லான் மற்றும் பூங்குருவியின் கதைதான் பரிதாபமாக முடிந்தது. அவர்கள் பாளையங்கோட்டையிலும் மற்றும் சில இடங்களிலும் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதில் ஒரு போராட்டத்தில் பூங்குருவியின் உயிரை காப்பாற்ற ராமமூர்த்தி தன் உயிரை இழக்க வேண்டியதாயிற்று. யாருமே எதிர்பாராத பயங்கரமான காணிகளில் ஒருவனான காளியன் ஆட்காட்டியாக மாறிவிட்டான். இந்த ரகசிய நிலத்தடி மண்டபத்தை ஆங்கிலேயர்களுக்கு காட்டிக் கொடுக்க துணிந்துவிட்டான். அவனும் அவன் அழைத்து வந்த அதிகாரிகளும் மண்டபத்தை நெருங்கும் முன்னரே பாம்புகளால் கொத்தப்பட்டு உயிரிழந்தனர். மொத்தம் 10 பேர் அவ்வாறு உயிரிழந்தது ஆங்கிலேயர்களிடையே பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. இப்படி மரங்களும் விலங்குகளும் இருப்பதால் தான் காணிகளால் உயிர் வாழ முடிகிறது. இந்த காட்டையே நெருப்பு வைத்து அழித்து விடுவது என்ற முடிவுக்கு அப்பொழுதைய கலெக்டரான ஹாரிஸ் வெல்லிங்டன் வந்துவிட்டார். அவர் அப்படி ஒரு முடிவுக்கு வர காரணம் அந்த காடு ஆங்கிலேயர்களுக்கு பயமளிப்பதாக இருந்ததுதான். அப்பொழுதுதான் அந்த காட்டை காப்பாற்ற மீகாமர்கள் தேவை என்பதை உணர்ந்தோம். மின்னலும் மகிழியும் வழிகாட்ட நான், நல்லான், பூங்குருவி மற்றும் ராமமூர்த்தி இந்த காட்டின் மீகாமர்களாக ஆனோம். அன்று முதல் இன்று வரை வேறு யாரும் இந்த காட்டை அழிக்க முடியாதபடி மின்னல் மற்றும் மகிழின் உதவியால் பாதுகாத்து விட்டோம். சில சமயம் சாத்தான்கள் கூட மிகுந்த புத்திசாலித்தனமாக செயல்படுவது உண்டு. அதன்படி காளையனை கையில் போட்டுக்கொண்ட ஆங்கிலேய அரசு நல்லானை தொடர்ந்து இந்த நிலத்தடி மண்டபத்துக்குள் வந்தது. ஆனால் நல்லானும் பூங்குருவியும் இந்த காட்டுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்துவிட்டனர். எப்படி என்றால் உள்ளே புகுந்த அந்த அதிகாரிகளை அப்படியே வைத்து தாங்களும் உள்ளே சென்று நுழைவாயிலை மூடிவிட்டனர். காற்று கூட உள்ளே புக முடியாத அந்த நிலத்தடி மண்டபத்தில் காட்டை அழிக்க வந்த அதிகாரிகளோடு காட்டை காக்க வந்த மீகாமர்களில் இருவரும் உயிரை நீத்தனர். வாயிலை மறைக்கும் அந்த கொடுமையான வேலையை செய்தவர்களில் நானும் ஒருவன். மற்றொருவர் வள்ளியம்மாள். எங்கள் இருவரை தவிர வேறு யாருக்கும் பூங்குருவி, நல்லான் மற்றும் ஆங்கிலேய அதிகாரிகள் மூச்செடுத்து இருந்தது தெரியாது. அவர்கள் எங்கோ ஓடி தப்பித்து விட்டனர் என்று நினைத்து கொண்டனர். மீகாமர்களாகிய நீங்கள் இந்த டைரியின் தொடர்ச்சியில் இத்தனை விவரங்களை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை என்றால் 2ஆம் டைரியை பிரித்து மின்னலையோ மகிழியையோ அல்லது இருவரையுமோ நினைத்து தொடுங்கள்.
உங்களுக்கான கட்டளை கிடைக்கும். நாங்கள் அப்படித்தான் செய்தோம். மீகாமர்கள் உயிர் தியாகம் செய்ய எப்படி தயங்கக்கூடாதோ அதே போல உயிரை எடுக்கவும் தயங்கக்கூடாது என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பொறுப்பு மிகவும் சிறந்தது. பின்வாங்க நினைத்தால் இப்பொழுதே பின்வாங்கி விடலாம். ஆனால் இதை பற்றி யாரிடமும் பேசாமல் இருத்தல் நலம். அப்படி மீறி சொன்னால் உங்கள் நாவு மீண்டும் இயங்காது. மீகாமர்களுக்கு அளிக்கப்படும் கடைசி வாய்ப்பு இது. விருப்பமில்லாதவர்கள் சென்றுவிடலாம். நால்வரும் சேர்ந்து ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும். அப்பொழுது தான் செயல் முடியும். ஒருவர் பின்வாங்கினாலும் மற்றவர்களும் இதனை விட்டுவிட வேண்டியதுதான். நன்கு யோசித்து முடிவுக்கு வாருங்கள். என் வாழ்த்துக்களும் ஆசியும். இப்படிக்கு ஜான் பெக்கெட். கடிதம் முடிந்திருந்தது. படித்து முடித்த நால்வரும் என்ன செய்வது என்ன பேசுவது என தெரியாமல் அமர்ந்திருந்தனர். அந்த அறையில் கும்மென்ற மகிழும் பூவின் மனம் வரத் தொடங்கியது. அத்தியாயம் 23. திருநெல்வேலியில் இருப்பதிலேயே மிகப்பெரிய 5 நட்சத்திர ஓட்டல். அதில் ஒரு சிறிய வீட்டின் அளவில் இருந்த ஒரு அறையில் சேட் ஜல்ராம் அமர்ந்திருந்தான். அவனை சுற்றிலும் 3 பேர் நின்றிருந்தனர். பார்த்தவுடன் அவனின் மெய்க்காப்பாளர்கள் என தெரிந்தது. முரட்டு உடலும் முறுக்கிய மீசையுமாக அவர்கள் கையில் துப்பாக்கியோடு நின்றிருந்தனர். டேபிளில் பொன்னிற திரவம் நிறைந்த கிளாஸ்கள், நன்றாக வறுக்கப்பட்ட முந்திரி, கொஞ்சம் மிக்சர் என வைக்கப்பட்டிருந்தன. சேட் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு எதிரே 2 பேர் அமர்ந்திருந்தார்கள். சற்று தள்ளி கந்தன் நின்றிருந்தான். ஆம், காணிகளில் ஒருவனான கந்தனே தான் நின்றிருந்தான். மற்ற இருவரும் பார்ப்பதற்கு அரசு அதிகாரிகள் போல தென்பட்டனர். என்ன சிவா, வீரமணியும் பசுபதியும் இறந்துட்டாங்களே, அதை பற்றி ஏதாவது தெரியுமா என்றான் சேட் கால் மேல் கால் போட்டபடி. அதை பற்றி சொல்லத்தான் வந்தேன் சேட்டு. அவங்கள மின்னல்னு ஒரு சாமி அடிச்சுட்டு தான் பேசிக்கிறாங்களாம். ஆஹாஹா என பெரிதாக சிரித்தான் சேட்டு. யாரையா அது மின்னல்? பொம்பளைங்களை கடவுளாக்குறது தமிழ்நாட்டில் தாயா நடக்குது. எங்கள் ஊரில் வந்து பாரு, அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம் என்றான் திமிராக. இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மலையில் வாழற காணிங்க மின்னலை ரொம்ப நம்புறாங்க. சரி, செத்தவங்க செத்துட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்ய? ஏற்கனவே டாக்குமெண்ட்டை உருவாக்க ஃபாரஸ்ட் ஆளுங்களை சரி கட்டன்னு நான் ஏகப்பட்ட பணம் செலவழிச்சிட்டேயா. இப்போ போய் ப்ராஜெக்டை நிறுத்தினா எனக்கு நஷ்டமில்லை வரும். சேட்டு, நீ உண்மையிலேயே அங்கே ரிசார்ட் தான் கட்ட போறியா? அதில் என்ன உனக்கு பெரிய வருமானம் வந்துட போகுது? உன்கிட்ட இல்லாத காசா என்றான் கணேசன். அவன் ஒரு வன அதிகாரி, வீரமணிக்கு பதிலாக வந்திருப்பவன். சேட்டு சிரித்தவாறே, என்னையா பெரிய ரிசார்ட்டு? அந்த மலைக்காட்டுக்கு மக்கள் அதிகம் வரமாட்டாங்க. ஆனால் மறைஞ்சி இருக்கிற இடம் அது. டெல்லியில் நம்ம பக்கம் ஆட்களை இழுக்கணும்னா பொண்ணுங்களை வச்சு அதை செய்ய தோதான இடம்யா. அதுவும் போக அந்த இடத்துல கஞ்சா நல்லா விளையுதாம். ஏற்றுமதி செஞ்சா நமக்கு கொள்ளை லாபம். ரிசார்ட்டு சும்மா கண் துடைப்பு தான் என்றான் சிரித்தபடி. அசந்து போனார்கள் சிவாவும் கணேசனும். அதுவரையில் பேசாமல் இருந்த கந்தன் வாயை திறந்தான். ஐயா சாமிமாரே, புதுசாக இப்போ மீகாமர்கள் வேற வந்திருக்காங்க. அவங்க நம்மை அங்கே கட்டிடம் கட்ட விடமாட்டாங்க ஐயா என்றான். ஆமா செட்டு, அதை பற்றி சொல்லத்தான் இந்த காட்டு பயிலையும் கூட்டிக்கிட்டு வந்தோம். சென்னையிலிருந்து 2 பேரும், நெல்லையில இருந்து ஒருத்தனும் காட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க யாரு, பேர் என்ன, இந்த விவரம் இவனுக்கு சொல்ல தெரியல. ஆனால் அவங்க கிளிக்குட்டின்னு ஒரு வயசான அம்மா கிட்ட பேசுகிறதை இவன் கேட்டிருக்கான். அதைத்தான் சொல்கிறான். என்ன கரடி விடுறீங்க? அது என்ன காமர்கள்? காமர்கள் இல்லை செட்டு, மீகாமர்கள். அதாவது உசிரை காப்பாற்றுறவங்கன்னு அர்த்தமாம். அவர்களை கண்டு நாம் ஏன் பயப்படணும்? அவங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே. கரெக்ட் தான் சேட்டு. ஆனால் அவங்களுக்கு என்னென்னவோ அந்த பங்களாவில் இருந்து கிடச்சிருக்காமே. அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. எந்த பங்களா? அதான் சேட்டு, மாயக்கோட்டைன்னு காணிங்க சொல்கிறாங்களே அதான். ஏன்யா, அதில் ஏதோ பேய் இருக்குன்னு தானே உள்ளே போக முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த பொடி பசங்க போயிட்டு வந்துட்டாங்களா? நமக்கு கேவலமா இல்லை? உங்கள் பேச்சு நம்பி நானும் போகாமல் வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? இல்லை சாமி, நீங்கள் போனால் உசிரோடு திரும்ப முடியாது. அந்த காட்டுக்கு நல்லது நினைக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் என்றான் கந்தன். இன்னும் எத்தனை வருஷம் இந்த பொய்யை சொல்ல போகிறீங்க? இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எங்களுக்கே புரியல, உனக்கு எப்படி புரிஞ்சுது சேட்டு என்றான் கணேசன். கொஞ்சம் அறிவு இருந்தால் போதும், உங்களுக்கு தான் அது இல்லையே. சொல்லு சேட்டு என்றான் சிவா பொறுமை இழந்து. காணிகளுக்கு அங்கே நான் ரிசார்ட் கட்டுறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க காட்டை நாம் அழிச்சிருவோன்னு பயம். அது நியாயமானது தான். அதுக்காக நாம் ப்ராஜெக்டை ட்ராப் பண்ண முடியாது.
அவங்க சொன்னால் நாம் கேட்க மாட்டோம்னு தெரிஞ்சு யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சிட்டியிலேருந்து இந்த பொடி பசங்க பெரிய ஹீரோ மாதிரி போயிருக்காங்க. அதான் அவங்கள நல்லா தூண்டி விட்டு நம்ம எதிர்த்து போராட வச்சுருக்காங்க. இவங்க படித்த பசங்க இல்லை. உடனே பசுமை தீர்ப்பாயம், காடு வளம் அப்படி இப்படின்னு கேஸை போட்டு நம்ம வேலையை நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் அவங்க திட்டம். அட, இங்கே உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறிய சேட்டு என்று பாராட்டினான் சிவா. நான் இன்னும் முடிக்கல சிவா. இப்போ நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த 3 பேரையும் கூப்பிட்டு பேரம் பேசுவோம். அவங்களுக்கு மட்டும் ஆசைகள் இருக்காதா என்ன? வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், 100 பவுன் நகை தரோம்னு வாயை பிளந்துக்கிட்டு ஒத்துக்குவாங்க. அவங்கள வச்சு காணிகளை ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சது பிரச்சனை. போதாதுன்னா இந்த கந்த மாதிரி இருக்கிறவங்கள பிடிச்சி அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ், போக வர சைக்கிள் இப்படி வாங்கி கொடுத்தோம்னா வழிக்கு வந்துடுறாங்க என்றான் தெனாவட்டாக. கந்தனுக்கு ஏனோ இது பிடிக்கவில்லை. தங்களது இனத்தையும் மலையையும் குறைவாக பேசும் அவனோடு ஏன் சேர்ந்தோம் என எண்ணினான். ஆனால் அவன் தருவதாக சொன்ன பணம் இனித்தது. ஐயா, இவர் எங்கள் மலையையும் அதில் இருக்கிறவங்களையும் ரொம்ப சாதாரணமாக எடை போடுறாரு. என்னை போல மற்றவங்கள நினைக்காதீங்க. அவங்க அந்த மலைக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உயிரைத்தானே, அவங்களா எதுக்கு கொடுக்கணும்? நாமளே எடுத்துருவோம் என்று சொல்லி அட்டகாசமாக சிரித்தான் சேட். சற்று நேரம் அமைதி நிலவியது. சேட்டு, நீ சொல்றது சரினே வச்சுக்கலாம். ஆனால் வீரமணியும் பசுபதியும் எப்படி செத்தாங்க? அது பெரிய புதிரா இல்லை இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத மேன். அவங்கள இந்த காணிக்காரங்க தான் கொன்னிருக்காங்க. நம்மளை பயமுறுத்துறதுக்காக அப்படி செஞ்சிருக்காங்க. இது சாமியும் இல்லை, பூதமும் இல்லை. அப்படியா சொல்கிற சேட்டு? ஆனால் ராமகிருஷ்ணன் அன்னைக்கு ராத்திரி முழுக்க காணிங்க கூட இருந்ததா இல்லை சொன்னார். என்ன மேன் நீ, சுத்தமாக அறிவே இல்லையா? 2 ஆளை கொலை செய்ய எதுக்கு அத்தனை காணிங்களும் போகணும்? மொத்தம் 5-6 பேர் பத்தாதா? அந்த ஆட்கள் போய் கொலை செஞ்சது ராமகிருஷ்ணனுக்கு எப்படி தெரியும்? அவன் காணிங்க சொன்னதை அப்படியே திருப்பி சொல்கிறான், அவ்வளோதான். நானே அவனை என்னடா செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த விவகாரத்தில் இருந்து அவனாவே விலகிட்டான். இப்போ அவன் சீட்டுக்கு வந்திருக்கிறது நீ தானே சிவா? ஆமாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போவேன். நான் பிள்ளைக்குட்டிக்காரன். நான் போயிட்டேனா என் குடும்பத்துக்கு நாதி இல்லை. பயப்படாதையா, உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் என்றான் சேட்டு கண்ணடித்து. அவனை முறைத்தான் சிவா. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? நீ பணம் தரப்போற, நான் உனக்காக ஒரு வேலையை முடிக்க போறேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு குடும்பத்தை எடுக்கிற வேலையை வச்சுக்காதே என்றான் கோபமாக. சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் ஐயா. யாரும் சாக போறதில்ல. அப்படியே செத்தாலும் அது நம்ம பகைவர்களாகத்தான் இருக்கும். என்ன, பயப்படாதீங்க என்றான் அந்த கொடியவன். இப்போ நீ என்ன செய்யறதா உத்தேசம் என்றான் கணேசன் காரியத்திலேயே கண்ணாக. முதல்ல அந்த பசங்களை கொஞ்சம் ஆழம் பார்க்கணும். அவங்கள பற்றின டீட்டெயில் வேணும். இருக்கா உங்ககிட்ட? நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதான் முதலே சேகரித்து வச்சிருக்கேன் என்றான் சிவா. அடப்பாவி, எனக்கு தெரியாம எப்போ இந்த வேலையை பார்த்த என்றான் கணேசன். அதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சிருவேன். சரிதான், ஆனால் நீ அவங்கள பற்றின விவரம் சேகரிச்சது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணுமே. தெரிஞ்சா உஷாராயிட்டாங்கனா என்றான் கணேசன். ஒரு காக்காய் கூட தெரியாது. அவங்க தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு போய் அவங்க பேர் விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க நடத்துகிற என்ஜிஓவோட வெப்சைட் கிடச்சிது. அதை வச்சு நெட்டில் பிடிச்சிட்டேன். அப்போ ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்த? என்ன, என்கிட்டவே நடிக்கிறியா என்றான் சேட் கோபமாக. இப்போ என்ன, தேவையான நேரத்தில் சொல்லிட்டேன் இல்லையா? சரி சரி, அவங்கள பற்றி சொல்லு. பையன் பேர் அருண், பொண்ணு பேர் பூஜா. அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உறவாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வெப் பேஜில் அதை பற்றி எதுவும் இல்லை. அவங்க என்ன என்ஜிஓ நடத்துகிறாங்களா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கை கிடைக்க செய்கிறது, இப்படி நிறைய செய்கிறாங்க. தாடியை சொரிந்து கொண்டு யோசித்தான். அவங்க பண வசதி எப்படி? பணத்துக்காக அவங்க அதை நடத்துகிற மாதிரி தெரியல. ஒருவேளை பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குமோ என்னவோ. மீண்டும் யோசித்தான் அவன். ஒன்று செய்வோம், நீயும் கணேசனும் போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க. நம்ம வழிக்கு வர மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. கேட்கறதை கொடுத்துட்டு நம்ம வேலையை மேலே நடத்தலாம். இல்லை கொள்கை நாடு மக்கள்னு பேசினாங்கன்னா வை, அவங்கள எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி சிரித்தான் அவன். திடுக்கிட்டு அவனை பார்த்தனர் மற்றவர்கள். நிதானமாக கிளாஸில் இருந்த பொன்னிற திரவத்தை சுவைக்க ஆரம்பித்தான் ஜல்ராம் சேட். அத்தியாயம் 24. பூஜா, அருண் மற்றும் அரவிந்தனை சேற்றுடன் பேச வைக்கும் ஏற்பாடுகளில் இறங்கினார்கள் கணேசனும் சிவாவும்.
அவர்களுக்கு எப்படியாவது இந்த இளைஞர்கள் மூவரும் தங்கள் வழிக்கு வந்துவிட மாட்டார்களா என்ற நப்பாசை இருந்தது. ஆனால் அம்பாசமுத்திரத்தில் அவர்கள் தங்கியிருந்த லாட்ஜிக்கு போனால் எப்பொழுதும் அவர்கள் இல்லை, ரூமை பூட்டிக் கொண்டு வெளியில் சென்று விட்டார்கள் என்ற பதிலே கிடைத்தது. எப்படியாவது இன்று அவர்களை பார்த்துவிட வேண்டும் என்று இரவு 10 மணி வரையிலும் காத்திருந்தார்கள் கணேசனும் சிவாவும். 10:15 மணிக்கு களைப்பாக உள்ளே நுழைந்த அந்த நால்வரையும் கண்ட பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு வந்தது அவர்களுக்கு. 3 பேர் என்று தானே நினைத்தோம். யார் இவன், இந்த 4வது ஆள்? பார்த்தால் காணிகளைப் போல் இருக்கிறானே என்று தனக்குள் யோசனை செய்து கொண்டனர். அருணை நோக்கி புன்னகைத்தான் கணேசன். மரியாதை கருதி தானும் புன்னகைத்து வைத்தான் அருண். சார், நீங்கள் சென்னையிலிருந்து தானே வரீங்க என்றான் சிவா. ஆமாம். நீங்கள் அருண், பூஜா மற்றும் அரவிந்தன் தானே? இவர் யாரு என்றான் சிவா. இவர் யாராயிருந்தா உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க என்றான் அரவிந்தன் கடுப்பாக. தம்பி, ரொம்ப சூடாக இருக்கீங்க, சில்லுன்னு ஏதாவது வாங்கி தரட்டுமா என்றான் கணேசன் நைச்சியமாக. வேண்டாம் சார், நாங்கள் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கோம், தூக்கம் வேற வருது, அதனால நாளைக்கு பார்ப்போமா என்று அவர்களை வெட்டிவிட முயற்சி செய்தான் அருண். ஆனால் அவர்களா அதற்கு அசருவார்கள்? தம்பி, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், இங்கே வச்சு பேச முடியாது, உங்கள் ரூமுக்கு போயிடலாமா? சார், நாங்கள் தான் சொல்கிறோமில்ல, எங்களுக்கு களைப்பாக இருக்குது, எதுவானாலும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பார்த்துக்கலாம் என்றாள் பூஜா. நாங்கள் அரசு அதிகாரிகள், எங்கள் ஐடி கார்டை காட்டட்டுமா? ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்கிறேன், என்னவோ ரொம்ப பிகு பண்ணுறீங்களே. மாயக்கோட்டை பக்கத்தில் ரிசார்ட் கட்டுறதை பற்றி தான் பேசணும் என்றான் சிவா. மாயக்கோட்டை என்றதும் அவர்களுக்குள் ரசாயன மாற்றம் நிகழ்ந்தது. களைப்பாய் இருந்தவர்கள் சுறுசுறுப்பாக மாறினார்கள். வாங்க சார், எங்கள் ரூமில் போய் பேசுவோம் என்று சொல்லி அவர்களை அருண் ரூமுக்கு அழைத்து சென்றார்கள். லாட்ஜ் பணியால் நாற்காலிகளை போட வட்டமாக அமர்ந்து கொண்டார்கள். இதென்ன வட்டமேஜை மாநாடா என்று சொல்லி தன் ஜோக்குக்கு தானே சிரித்து கொண்டான் கணேசன். சொல்லுங்க சார், எங்ககிட்ட என்ன பேசணும்? நீங்களும் ரிசார்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ போராட்டத்தில் எங்கள் கூட கலந்துக்க உங்களுக்கு விருப்பமா என்றான் அரவிந்தன். சட்டின உஷாரானார்கள் கணேசனும் சிவாவும். ஏதோ போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் போல, அதை அவர்கள் வாயாலேயே சொல்ல வைப்போம் என நினைத்து கொண்டு பேசினார்கள். எந்த வகையான போராட்டம்னு தீர்மானிச்சிருக்கீங்க என்றான் சிவா. ஏதோ பேச வாயை திறந்த பூஜாவை அடக்கிவிட்டு முந்திக் கொண்டான் அரவிந்தன். இன்னமும் எதுவும் தீர்மானிக்கல. ஆமாம், நீங்கள் யாரு? எதுக்கு எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்க? நீங்கள் சென்னை, இவர் நெல்லை, உங்களுக்கு பொதிகை மலை மேலே என்ன இன்ட்ரெஸ்ட்டு? தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துக்கு ஆபத்து வந்தாலும் நாங்கள் மக்கள் சார்பாக குரல் கொடுப்போம், எங்கள் வேலையே அதுதான் என்றான் அருண் இறுகிய குரலில். நல்ல வேலைதான். ஆனால் இந்த பொதிகை மலையில் ரிசார்ட் வந்தா உங்களுக்கு என்ன நஷ்டம்? எதுக்காக அந்த காட்டு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கொடி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க என்றான் சிவா. தங்கள் இனத்தை காட்டு பயல்கள் என்று சொன்னதால் கோபம் வந்தது மருதனுக்கு. ஐயா, எங்கள் இனத்தை மரியாதை இல்லாமல் பேசாதீங்க. காட்டை பற்றியும் அங்கே இருக்கிற உயிரினம் மூலிகை பற்றியும் உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் காட்டில் வாழறதால காட்டு பயல்கள் ஆயிட்டோமா? அப்போ நீங்கள் நாட்டில் வாழறீங்க, உங்களை நாட்டு பயல்கள்னா சும்மா இருப்பீங்களா என்றான். சட்டென சிரித்து விட்டாள் பூஜா. எதுக்கு வீண் பேச்சு? இதை பாருங்க, நாங்கள் அரசு அதிகாரிங்க, எங்களுக்கு மேலிடத்திலிருந்து என்ன உத்தரவு வருதோ அதை தான் நாங்கள் செய்யணும். ரிசார்ட் கட்ட நிலத்தை அளக்கும்படி எங்களுக்கு தாசில்தார் உத்தரவு போட்டிருக்கார், அதை செய்ய இவங்க விடமாட்டாங்க போலிருக்கே. ஓ, நீங்கள் தான் அந்த புதிய சர்வேயர்களா? சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, ஏற்கனவே 2 உசுறு போயாச்சு, வீணா போய் ஆபத்துக்கு ஆளாகாதீங்க என்றான் அருண். அப்போ நாங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான் போல இருக்கு. என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்கள் 3 பேரும் மாயக்கோட்டைன்னு சொல்கிற பங்களாவுக்கு போனதாகவும் அங்கே உங்களுக்கு நிறைய புதையல் கிடைச்சதாகவும் சொல்லிக்கிட்டாங்க. அந்த புதையலை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு தானே எங்களை அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறீங்க என்றான் கணேசன். தாங்கள் மாயக்கோட்டைக்கு போனது அதற்குள் எப்படி இவர்களுக்கு தெரிந்தது என வியந்தார்கள். மருதன் மட்டும் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அருணை அவன் ஜாடை காட்டி வெளியில் அழைத்தான். மற்றவர்களை பேசிக்கொண்டிருக்க சொல்லிவிட்டு இருவரும் வெளியில் சென்றார்கள். மருதா, எதுக்கு கண்ணை காட்டின? அருண்சாமி, இவங்க நல்லவங்களா எனக்கு படலை. மாயக்கோட்டைக்கு நீங்கள் போனது எங்கள் காணிகளில் நிறைய பேருக்கு தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சிருக்குனா எனக்கு கலக்கமாக இருக்கு. யாரோ ஒரு காணிதான் இவங்களுக்கு சொல்லியிருக்கணும். யோசிச்சு பார்த்தா அது கந்தனா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு என்றான். எனக்கும் அப்படிதான் தோணுது மருதா.
இவங்க நம்மளை ஆழம் பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாயை கிளறி திட்டத்தை தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. ஒருவேளை இவங்க சேட்டோட ஆட்களாக கூட இருக்கலாம். அதனால் இனி நீயும் நானும் மட்டும் பேசுவோம். மற்ற 2 பேரையும் மௌனமாக இருக்க சொல்லி வாட்ஸ்அப் கொடுத்துட்றேன் என்று சொல்லி அவ்வாறே செய்தான். வாட்ஸ்அப் செய்தியை படித்த அரவிந்தனும் பூஜாவும் வியப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மௌனமானார்கள். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்றான் கணேசன். அதை நாங்கள் சொல்கிறோம் சார், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ என்ன கேளுங்க என்றான் அருண். அவன் பின்னாலேயே வந்தான் மருதன். இதை பார் தம்பி, நான் சுற்றி வளைக்காமல் கேட்குறேன். சேட்டு எங்களை நேற்று கூப்பிட்டு அனுப்பினாரு. அவருக்கு டில்லி வரைக்கும் ஆட்கள் இருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் ஒருத்தர் அவருக்கு சொந்தக்காரன்னா பார்த்துக்கையே. வீணா அவர் ஏன் பகச்சிக்கணும்? அதான் உங்களையும் கலந்து பேசிக்கிட்டு போகலாம்னு வந்தோம் என்றான் சிவா சாமர்த்தியமாக. அவன் சொன்னதில் 10% கூட உண்மை இல்லை என உணர்ந்து கொண்டான் அருண். கணேசனையும் சிவாவையும் ஆழமாக பார்த்தான் அருண். அவர்களை பார்த்தால் அருணுக்கு ஏனோ நம்பிக்கை வரவில்லை. அரசு அதிகாரிகள் என்கிறார்கள், அதனால் மறுக்க முடியாது என நினைத்து கொண்டு அவர்களிடம் பேசினான். எங்க கூட உங்களுக்கு என்ன பேசணும் தம்பி? நீங்கள் என்ஜிஓ வச்சு நடத்திட்டு வரீங்க. எந்த பிரச்சனைனாலும் தலையிட்டு சமாதானப்படுத்தி நல்ல வழியை உண்டாக்குறது தானே உங்கள் வேலை. அந்த மாதிரி நீங்கள் காணிகளுக்கும் சேட்டுக்கும் நடுவில் பாலமாய் இருந்து 2 பக்கமும் லாபம் வர மாதிரி பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும் என்றான் கணேசன். சற்று நேரம் யோசித்தான் அருண். இவர்கள் இருவரும் வெறும் அம்புகள். இவர்களை ஏவி விட்டவனை பார்க்க வேண்டும். அவன் மனதில் என்ன இருக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் எதுவரையில் போவான்? நான் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என சிந்தித்து தீர்மானிக்க வேண்டுமானால் எதிரியை அறிந்து கொள்வது அவசியம். இவர்களிடம் ஏதாவது கேட்டால் வரும் பதில் உண்மையாக இருக்கும் என்பதற்கு உத்தரவாதமில்லை. ஆகையால் அந்த சேட்டை சந்தித்து பேசியே ஆக வேண்டும் என தீர்மானித்து கொண்டான் அருண். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். எல்லோருக்குமே நல்லது நடக்கிற மாதிரி ஒரு முடிவு வந்தா அதை நாம் ஏன் ஒதுக்கணும்? நாங்கள் 4 பேரும் நாளன்னைக்கு வந்து சேட்டை பார்க்குறோம், அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க என்றான் அருண். தங்களது அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியவில்லை இருவருக்கும். மிகவும் கொள்கை பிடிப்புடையவர்களாக இருப்பார்கள். விட்டு கொடுக்கவே சம்மதிக்க மாட்டார்கள். சேட் பெயரை கேட்டதும் சீறி விழுவார்கள் என்றெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்ததற்கு மாறாக எளிதாக இப்படி தங்கள் வலையில் விழுவார்கள் என நினைக்கவே இல்லை கணேசனும் சிவாவும். தங்களது திட்டம் வெற்றிகரமாக போகிறது என நினைத்துக்கொண்டு 4வருக்கும் கை கொடுத்துவிட்டு நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு சேட்டை சந்திக்கலாம், மதிய உணவு அங்கேயே சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் இருவரும். அவர்கள் போனதும் மருதன் அருணை வெறித்தான். நீங்கள் இப்படி மாறுவீங்கன்னு நாங்கள் நினைக்கல சாமி. எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்களே. உங்களை மீகாமர்களின் நினச்சி எங்கள் ரகசியத்தை எல்லாம் சொன்னமே, அதுக்கு நீங்கள் செய்கிற கைமாறி இதுதானா? மின்னல் உங்களை சும்மா விட மாட்டா. இனிமே நான் உங்கள் கூட தங்கினா என்னையும் துரோகின்னு நினச்சிருவாங்க. நான் போகிறேன், நடந்தே எங்கள் மலைக்கு போயிடுவேன் சாமி. நீங்கள் நல்லா இருங்க, ஆனால் உயிரோடு இருக்கணும்னா எங்கள் மலைப்பக்கம் வந்துடாதீங்க என்று படபடவென சொல்லிவிட்டு தன் துணிகளை மூட்டை கட்ட தொடங்கினான். மருதா, படபடன்னு பேசாதே. மின்னலோட கட்டளையே நாங்கள் மறுப்போமா? எங்களுக்கு தெரியாதா அவளோட கோபத்தை பற்றி? சில சமயம் நாம சில தந்திரங்களை கையாண்டுதான் ஆகணும். முதல்ல உட்காரு, நான் விளக்கமா சொல்றேன் என்று கெஞ்சினான் அருண். மருதனும் முறைத்தபடியே அமர்ந்தான். நான் ஏன் சேட்டை சந்திக்க ஒத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்ப வந்தாங்களே அவங்க 2 பேரும் சேட்டோட ஆட்கள் தான், அதுல சந்தேகமே இல்லை. அவங்க எப்படி நம்ம திட்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க திட்டத்தை நாம தெரிஞ்சுப்போம். முதல்ல எப்படி நாம மாயக்கோட்டைக்கு போனது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம அந்த சேட்டை போய் பார்த்துதான் ஆகணும், புரியுதா என்றான் மூச்சு விடாமல். ஆமா மருதா, அருண் சொல்றது தான் சரி. நீ எப்படி எங்களை தப்பா நினைச்ச? நாம ஒத்துமையா இருக்கணும்ப்பா. அப்பதான் சேட்டு மாதிரி பண முதலைகளை நம்மால சமாளிக்க முடியும். இனிமே எங்க மேல சந்தேகப்பட்டா அந்த மின்னல் தாயே சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சுக்கோ என்றான் அரவிந்தன், பாதி கோபம் பாதி இரக்கமாக. ஐயா மாரே, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நான் சாதாரண காட்டுவாசி. இந்த மாதிரி திட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க பேசுறது செய்யறது எல்லாமே ஒண்ணுதான். இப்படி புத்திசாலித்தனமா திட்டம் போட எங்களால முடியாது என்று தான் உங்களை மகிழ்த்தாய் தேர்ந்தெடுத்தா போல இருக்கு. இனிமே நான் உங்களை எதுவும் தப்பா பேச மாட்டேன், மன்னிச்சிருங்க என்றான் கண்ணீர் குரலில். அவனை கட்டி கொண்டான் அருண். பரவாயில்லை மருதா, நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. இப்ப நான் சொல்ல போறதே கவனமா கேளுங்க. நான் ஏன் நாளன்னைக்கு சேட்டை சந்திக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? மற்ற மூவரும் மௌனமாக அவனை பார்க்க அவன் தொடர்ந்தான்.
நாளைக்கு முழுக்க முழுக்க அந்த சேட்டு எப்படிப்பட்டவன், என்ன தொழில் பண்றான், அவனுக்கு பெரிய எடுத்த கனெக்ஷன் உண்மையாகவே இருக்கான்னு தெரிஞ்சுக்க போறோம் என்றான். சரி, நான் சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நாம மலைக்கு போய் பூ பறிச்சு கொடுக்கணும். அதுக்கு நீங்க தயாரா? அப்பதான் நாம மீகாமர்கள்னு காணிகள் ஒத்துக்கிட்டு காப்பு கட்டுவாங்க. அது என்ன பூ பறிச்சை? சற்று தயக்கத்திற்கு பிறகு பேசினான். நல்ல காஞ்ச மரங்களை போட்டு நெருப்பை மூட்டுவாங்க. அது திகு திகுன்னு எரியும் பொழுது நாம அதுக்குள்ள போய் வரணும். நம்ம உடம்புல சின்ன தீக்காயம் கூட இல்லாம இருந்தா நம்மை மின்னலும் மகிழியும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லனா? பதில் பேசாமல் தரையை வெறித்தான் மருதன். மனதில் கலவரம் மூல அவனை பார்த்தனர் மூவரும். அத்தியாயம் 25. மருதன் கூறிய பூப்பரிச்சியின் அர்த்தம் முழுவதும் விளங்கியதும் பயந்து போனார்கள் மூவரும். இதை எங்ககிட்ட ஏன் முதல்ல சொல்லலை மருதா? எங்கள் ஊரில் தீ மீதின்னு ஒரு பழக்கம் உண்டு. அதில் நெருப்பு கங்கு மேலத்தான் நடந்து வருவாங்க. ஆனால் நீ எரியிற தீயில புகுந்து வர சொல்கிற என்றான் அரவிந்தன். நாம ஏன் பயப்படணும் அரவிந்தன் சாமி? நாம ஒன்றும் பொய் சொல்லலையே. மின்னலும் மகிழியும் தானே நம்ம மீகாமர்களாக தேர்ந்தெடுத்தாங்க. அதனால நெருப்பு நம்மை எரிக்காது என்றான் சாதாரணமாக. எப்பா மருதா, என்ன ரொம்ப ஈஸியாக சொல்கிற? எங்களை மின்னலும் மகிழியும் தேர்ந்தெடுத்தாங்கன்னு அந்த பாட்டியம்மா சொல்லிதான் தெரியும். அது ஒருவேளை பொய்யாய் இருந்தா எங்க கதி என்ன என்றான் அரவிந்தன். அவன் குரலில் பயம் இருந்தது. ஏன் மருதா, நாம் இந்த பூ பறிச்சு கொடுக்கலனா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஆனால் உங்களை எங்கள் மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களால் எங்கள் மலையில் கால் வைக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலா மின்னலோட கோபத்துக்கு ஆளாகணும். யோசிச்சு பாருங்க என்றான். எங்களுக்கு தெரியாத இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? முன்னால் உள்ள மீகாமர்கள் வந்தபொழுது நீ பிறக்கவே இல்லையே என்றாள் பூஜா. சிரித்தான் மருதன். என்ன தாயி, என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? எங்களுக்கு ஒரு சொல் தான் உண்டு. மனசு மாறுறதும் தந்திரம் செய்கிறதும் எங்களுக்கு தெரியாது தாயி. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது பிலாத்தியும் மூட்டுக்காடையும் என்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட உடனே சொன்னா பயந்துருவீங்கன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? என்ன சாமி நீங்க லாப நஷ்டத்தை பார்த்தா சேவை செய்வீங்க. ஆனால் நமக்கும் நல்ல பலன் இருக்கு. பூ பறிச்சை முடிஞ்சதும் பிலாத்தி மேலே அருள் வரும். அப்போ அவர் மந்திரிச்சு ஒரு கைத்தை நம்ம கையில் கட்டுவார். அந்த கயிறு இருக்கிற வரை நம்ம உசுருக்கு ஆபத்தில்லை. நாம் எங்கே போனாலும் மின்னலும் மகிழியும் வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லுவாங்க என்றான். சரி, இதை பற்றி அப்புறமா பேசலாம். முதல்ல தூங்குங்க. நாளைக்கு எல்லா விவரத்தையும் சேகரிச்சுட்டு நாம் தயாராக போய் அந்த சேட்டை சந்திக்கணும் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் அருண். மறுநாள் ஏற்கனவே தீர்மானித்திருந்ததைப் போல நெட்டில் ஏராளமான விஷயங்களை சேகரித்தார்கள். அவர்கள் சேகரித்த விவரங்கள் எல்லாமே கொஞ்சம் கவலை தருவதாக தான் இருந்தன. சேட் சரியான கடத்தல் மன்னன் என்பதையும், அவன் இந்த இடத்தை வேறு எதற்கோ தான் குறிவைத்திருக்கிறான் எனவும், அவனது மற்ற தொழில்கள் வைர வியாபாரம் எல்லாமே கண் துடைப்பு என்றும் ஊகித்து கொண்டார்கள். அந்த விவரங்களை மருதனிடமும் பகிர்ந்து கொண்டார்கள். அதை கேட்டதும் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அவன் பெரிய காசுக்காரன் போலிருக்கே. அவனுக்கேன் இன்னும் பேராசை? அப்ப எங்க இனத்து பெரியவங்க சொல்றது சரிதான். பணம் சாத்தான் தான். கெட்ட வழியில மனசு திருப்புது பாருங்க என்றான். எத்தனை அப்பாவியாக இருக்கிறார்கள் அந்த மக்கள் என நினைத்து கொண்டனர் மற்றவர்கள். திட்டமிட்டது போல் சேட்டை சந்திக்க அவர்கள் காரில் திருநெல்வேலிக்கு கிளம்பினர். அம்பா சமுத்திரத்தை தவிர வேறு எங்கும் போய் அறியாத மருதன் வாயை பிளந்து விட்டான். ஆட்டோக்களும் பஸ்ஸும் ஸ்கூட்டரும் ஓடியபடி பரபரப்பாக இயங்கும் சாலைகள் அவனுக்கு மிகவும் வியப்பையும் பயத்தையும் உண்டு பண்ணியது. சிக்னலில் ஏன் நிற்க வேண்டும்? ஏன் மக்கள் இப்படி பரபரப்பாக ஓடுகிறார்கள் என அவனுக்கு புரியவில்லை. அமைதியான இடம் தேடி அலைந்தது அவனது மனம். சேட் தங்கியிருந்த அந்த நட்சத்திர ஓட்டலில் காரை நிறுத்தியதும் விக்கித்து போனான் மருதன். ஏன் சாமி, இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? எத்தனை பேர் இங்கே தங்குவாங்க என்றான். என்ன, ஒரு 100 பேர் தங்குவாங்களா இருக்கும் என்றான் அரவிந்தன். 100 பேர் தங்கிறதுக்கு இத்தனை பெரிய கட்டிடமா? பூமி தாயை அவமானப்படுத்துறாங்க என்று சொல்லி பெருமூச்சு விட்டான். அதை கேட்ட பூஜா, இதுக்கே இப்படி சொல்றானே, இன்னும் அம்பானியோட வீட்டை காமிச்சா என்ன சொல்வானோ என நினைத்து கொண்டாள். ரிசப்ஷனில் கேட்டபொழுது அவர்களை 3வது மாடியில் இருக்கும் லவுஞ்சில் காத்திருக்க சொன்னார்கள். லிஃப்டில் மாடியை அடைந்ததும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டாள் பூஜா. அவர்களை நிறுத்தி, கேமரா வச்சிருக்கான், நாம எதுவும் முக்கியமான விஷயம் இப்ப பேச வேண்டாம் என்று மற்றவர்களை எச்சரித்தாள். தலையாட்டியபடியே அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார்கள். எதுவும் பேசாமல்
அதிசயத்தில் மூழ்கியிருந்த மருதனை தொந்தரவு செய்யவில்லை மூவரும். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து சேட் அவர்களை அழைத்தான். மிகவும் மங்கிய வெளிச்சத்தில் பெரிய குஷன் நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்தான் அவன். எதிரே இன்னொரு பெரிய சோஃபா இருந்தது. அதில் அவர்களை அமர சொன்னான். அவர்களும் அமர்ந்து கொண்டார்கள். மருதன் அமர்ந்ததும் சேட்டின் முகம் சுருங்கியது. எடப்போன மருதனை கைகளை பிடித்து உட்கார வைத்தான் அரவிந்தன். மூஞ்சியை சுளித்து கொண்டான் சேட். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. முதல்ல என்னை நானே அறிமுகப்படுத்துகிறேன். என் பேரு ஜல்ராம் சேட்டு. எனக்கு சில வியாபாரங்கள் இருக்கு. அதில் ஒன்று ரிசார்ட் கட்டி வாடகைக்கு விடுறது. நானும் உங்களைப் போல சாதாரணமானவன் தான். ஏதோ தொழில் செஞ்சு பழச்சிக்கிட்டு இருக்கேன் என்றான். அவனது அந்த பேச்சை கேட்டு அசந்து விட்டார்கள். என்ன ஒரு சாகசம் என்று எண்ணிக்கொண்டவர்கள் பேசாமல் இருந்தனர். நீங்க ஏதோ என்ஜிஓ வச்சிருக்கதா சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதுக்கும் என் ரிசார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நான் அங்கே ரிசார்ட் கட்டினா எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா? காணிகளோட பொருளாதார நிலை மேம்படும். அது தெரியாம வந்துட்டீங்களே என்றான். நாங்கள் எதுவுமே சொல்லலையே சேட்டு. நாங்கள் எதிர்பார்ப்போன்னு நீங்களா எப்படி கற்பனை செஞ்சுக்கிட்டீங்க என்றான் அருண். மருதனுக்கு தூக்கி வாரி போட்டாலும் முதல்லே எச்சரிக்கை செய்திருந்ததால் பேசாமல் கவனித்தான். எஸ் யூ ஆர் ரைட். நீங்கள் ரிசார்ட் கட்டுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க என்றான் சேட் நிச்சயமாக. நால்வருக்கும் மாம்பழ ஜூஸ் வந்தது. குடிக்கும்படி செய்கை காட்ட அருந்தினார்கள். அற்புதமான சுவையோடு இருந்தது அது. இப்போ சொல்லுங்க, ரிசார்ட் கட்டுறதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கட்டாயம் கட்ட வேண்டியது தான். அப்படி ரிசார்ட் இருந்தால் தானே டூரிஸ்ட்டுங்க வந்து தங்க இடம் இருக்கும். அதோடு நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும். அதை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்றான் அருண். வாய் விட்டே சிரித்து விட்டான் சேட். என்னவோ அந்த கணேசனும் சிவாவும் நீங்கள் ரொம்ப எதிர்ப்பீங்கன்னு சொன்னாங்க. பொசுக்குன்னு விழுந்துட்டீங்க. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா? என்ன கேள்விப்பட்டீங்க சேட்? என்னவோ நீங்கள் மாயக்கோட்டைக்கு போயிட்டு வந்ததாகவும் உங்களை காப்பாத்துறவங்க மீகாமர்கள்னு ஏதோ சொன்னாங்களே. யாரு சொன்னது? சிவாவும் கணேசனும் தான். கூட ஒரு காணியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அவன் தான் பெரிய பொய்யா அளந்து விட்டான். நான் அப்பவே நினைச்சேன் அவன் சொன்னது எதுவுமே நம்பும்படியா இல்லையேன்னு. எங்ககிட்ட காசு பறிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க போலிருக்கு. சரி போகட்டும். நீங்கள் பொதிகை மலையில் ரிசார்ட் கட்ட சம்மதிச்சதில் ரொம்ப சந்தோஷம். பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தேன். இப்போ ஒன்றுமில்லைன்னு ஆயிடுச்சு என்றான் சேட். சேட், நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பொதிகை மலையில் ரிசார்ட் கட்ட நாங்கள் ஒத்துக்கவே இல்லையே என்றான் அரவிந்தன் மெதுவாக, ஆனால் அழுத்தமான குரலில். சேட்டின் முகம் அப்படியே மாறியது. அவன் கண்களில் கொடூரமும் நயவஞ்சகமும் மின்னின. என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? நான் பிஸ்னஸ்மேன். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். முதல்ல இவர் சம்மதம்னாரு. இப்போ நீ இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று குமரினான். அருண் நிதானமாக அவனை பார்த்தான். சேட், அப்போ நான் என்ன சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. ரிசார்ட் கட்டுறதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்க. நானும் பொதுவாக ரிசார்ட் கட்டுறதை பற்றி சொன்னேன். ஆனால் பொதிகை மலையில் கட்டினா நல்லதுன்னு சொன்னேனா என்றான். தனது நாற்காலியிலிருந்து சட்டென எழுந்தான் ஜல்ராம் சேட். சின்ன பசங்க நீங்கள் என்கிட்ட வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்களா? இப்போவே உங்கள் எல்லாரையும் இல்லாமல் பண்ண என்னால் முடியும். நீங்கள் என்ன ஆனீங்கன்னு யாருக்கே தெரியாமல் செய்ய என்னால் முடியும். என்கிட்ட இந்த விளையாட்டு வேண்டாம் என்றான் ஆத்திரமாக. அவன் கண்கள் சிவந்தன. நீங்கள் என்ன என் கூட ஸ்கூலில் ஒன்றா படிச்சிங்களா? உங்கள் கூட நாங்கள் விளையாட? நான் சொன்னது சீரியஸ். நீங்கள் எங்கே வேணா போய் ரிசார்ட் கட்டுங்க. அதில் என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் எங்கள் பொதிகை மலையை கெடுக்க நாங்கள் விட மாட்டோம். அங்கே ஒரு செங்கலை கூட உங்களால் வைக்க முடியாது என்றான் அருண். பிளட்டி இடியட்ஸா நீங்கள்? உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் தரேன். இதோ இந்த காணிக்கு அம்பாசமுத்திரத்தில் சொந்த வீடு கட்டித்தரேன். உங்களுக்கு பென்ஸ் காரும் 3 கோடி ரூபாய் பணமும் தரேன். என்ன சொல்கிறீங்க? சாமி, நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் அந்த காட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்களும் அப்படித்தான். அதனால எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க என்றான் மருதன். தம்பி, இவனுக்கு காட்டை விட்டா வேற எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. வசதியாக வாழ பணம் எவ்வளோ அவசியம்னு தெரியுமில்ல. சும்மா காடு கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்காம பேசிய பணத்தை வாங்கிக்கிட்டு ஊரை பார்க்க போங்க என்றான் கிண்டலாக. நீங்கள் 3 கோடி இல்லை 30 கோடி கொடுத்தாலும் நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். உங்களால் அங்கே ரிசார்ட் கட்ட முடியாது என்றாள் பூஜா. உங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஏதோ அந்த மலை ஜாதிக்காரங்க உங்களை நம்புறாங்க என்று தான் கூப்பிட்டேன். நீங்கள் எனக்கு என்ன சம்மதம் தர்றது? தேவைப்பட்டா அந்த காணிகள் எல்லோரையும் அழிச்சிட்டு என்னால் நான் நினச்சதே சாதிக்க முடியும். ஏதோ பாவம்னு பார்த்தேன். இதை பாரு செட்டு, நீங்கள் என்னவோ
சர்வாதிகாரி மாதிரி பேசாதீங்க. இது ஜனநாயக நாடு. உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை எங்களுக்கும் இருக்கு. நீங்க எப்படி அந்த காட்டில் ரிசார்ட் கட்டுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு மேலே பேச எதுவுமே இல்லை, வாங்க போகலாம் என்று சொல்லி அனைவரையும் அழைத்து கொண்டு வெளியில் வந்தான் அருண். அவர்கள் முகங்கள் கோபமாக இருந்தன. யாருக்கோ ஃபோன் செய்தான் ஜல்ராம் சேட். பேசி பார்த்தேன், ஒத்துக்கல. 3 பேர் இல்லை 4 பேர் இருக்காங்க. எல்லோரையும் ஒரு விபத்தில் இறந்து போகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருங்க. இன்னும் இப்போ கூட காரில் தான் போகிறாங்க. சீக்கிரமே அவங்க சாவு நியூஸ் எனக்கு வரணும் என்று சொல்லி ஃபோனை வைத்தான் சேட். அதை அறியாமல் காரில் ஏறி விரைந்தனர் 4வரும். அத்தியாயம் 26. திருநெல்வேலியிலிருந்து கிளம்பினார்கள் 4வரும். காரை அரவிந்தன் தான் ஓட்டினான். அவனது கோபம் காரின் வேகத்தில் தெரிந்தது. மற்றவர்களும் கடும் கோபத்தில் தான் இருந்தனர். கோபத்திற்கு முக்கிய காரணம் அந்த சேட் அவர்களை விலை பேச நினைத்ததுதான். அடுத்து அவன் பொதிகை மலையில் கட்ட நினைக்கும் ரிசார்ட்டின் உண்மையான நோக்கம் தெரிந்த அதிர்ச்சி. மருதன் தான் முதலில் வாயை திறந்தான். ஏன் சாமி, அவன் என்னென்னவோ சொன்னானே, எனக்கு ஒன்றுமே புரியல. எங்க மலையில ஹோட்டல் கட்டுறது நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவன் என்னதான் சொன்னா சாமி என்றான் மருதன். மருதா, நீ முதல்ல எங்களை சாமின்னு கூப்பிடுறதை நிறுத்து. நாம எல்லோரும் இப்ப நண்பர்கள், அதனால பேர் சொல்லி கூப்பிடு என்றான் அரவிந்தன் கண்டிப்பான குரலில். மருதனுக்கு ஆச்சரியம். அப்படியே கூப்பிடுகிறேன் சாமி. இல்ல அரவிந்தா என்று சொல்லி சிரித்தான். அந்த சின்ன சிரிப்பு மற்றவர்களின் மூடையும் ஓரளவு மாற்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அருண் அவனுக்கு விளக்கினான். பெண்களை வைத்து வியாபாரம் என்றதும் கொதித்து போனான் மருதன். அப்படி செய்வார்கள் என்பதையே அவனால் நம்பவே முடியவில்லை. இது என்ன அநியாயம்? இப்படியும் கூட சாத்தான்கள் இந்த பூமியில் இருக்காங்களா? உங்க உலகம் ரொம்ப கொடுமையானதா இருக்கும் போல இருக்கே அருண். அவன் செய்கிற அந்த கேடுகட்ட வியாபாரத்திற்கு எங்க மலையா கிடைச்சிது? மின்னலுக்கும் மகிழிக்கும் ஏன் இத்தனை கோபம்னு இப்ப எனக்கு புரியுது என்றான். சற்று நேரம் மௌனம் நிலவியது அந்த காரில். அரவிந்தா, காரை இந்த கடைக்கிட்ட நிறுத்தேன், பிஸ்கெட் ஏதாச்சும் வாங்கிக்குவோம், பசிக்குது எனவும் அப்படியே செய்தான் அரவிந்தன். பக்கத்தில் இருந்த கடையில் 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொண்டு காரை கிளப்பினார்கள். நான் சொன்னதும் உடனே யாரும் பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. நானும் ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு வரேன். அதோ அந்த டெம்போ நம்மை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு என்றான். தூக்கி வாரி போட்டது மூவருக்கும். பின்னால் திரும்பி பார்க்கும் ஆவலை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் பூஜா. அரவிந்தன் ரியர் வியூ மிரர் வழியாக பார்த்துவிட்டு தனது காரின் வேகத்தை குறைத்தான். பின்னால் வந்த டெம்போவும் வேகத்தை குறைத்தது. மெதுவாக வேகம் பிடிக்க அந்த டெம்போவும் சளைக்காமல் அவர்களை தொடர்ந்தது. ஆமா அருண், நீ சொல்றது சரிதான். அவன் நம்ம பின்னாலேயே வரான். யாரா இருக்கும்? நம்ம வேவு பார்க்க அந்த சேட்டு அனுப்பியிருப்பான். நாம எங்கே போறோம், என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்க அவன் ஆவலாய் இருப்பான். ஒருவேளை நம்ம போலீஸ்க்கு போறோமான்னு கூட அவன் பயந்து போய் நம்ம கண்காணிக்கலாம். இப்ப என்ன செய்ய? எதுவும் செய்ய வேண்டாம். நேரே பாபநாசத்துக்கு வண்டியை விடு, அங்கேயும் வராங்களான்னு பார்க்கிறேன் என்றான். கார் அம்பாசமுத்திரம் ஊருக்குள் நுழையாமல் வேறு பாதையில் பாபநாச மலையை நோக்கி சென்றது. அவர்களுக்கும் அந்த டெம்போவுக்கும் இடைவெளி குறைந்து கொண்டே வந்தது. பாபநாச மலை ஏற்றம் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச தூரம் போனால் ஆள் நடமாட்டமே இருக்காது என்ற நிலையில் அந்த டெம்போ அவர்களது காரை தாண்டி விற்றென கடந்தது. என்னடா இது, அவங்க நம்மள தாண்டி போயிட்டாங்க என்றான் அரவிந்தன் புதிர்குரலில். அதானே, நாம நேரே காணி குடியிருப்புக்கு தான் போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றான். கார் இப்பொழுது சொரி முத்தையனார் கோவிலை கடந்து கொண்டு இருந்தது. கடக்க கடக்க திடுமென ஏதோ புகை மண்டலம் சூழ்வது போல தோன்றியது 4வருக்கும். காரும் நின்றுவிட்டது. ஏன் காரை நிறுத்திட்ட அரவிந்தா? நான் நிறுத்தல, என்னன்னு தெரியல, தானா நின்றுச்சு. ஒருவேளை பிரேக் டவுனா இருக்கலாம். பெட்ரோல் இருக்கான்னு பாத்தியா என்றாள் பூஜா. நாம கிளம்பும்போது தானே டேங்கை ஃபுல் பண்ணினோம், அதெல்லாம் இருக்கு, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு காரின் கதவை திறந்து இறங்க முயன்றான். ஆனால் கார் கதவு திறக்க மாட்டேன் என்றது. ஓ மை காட், கார் கதவு ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மருதா, நீ அந்த பக்கத்து கதவை திற. மருதனும் திறக்க முயற்சி செய்தான். அதுவும் திறக்கவில்லை. பூஜாவும் அருணும் தங்கள் பக்க கதவை திறந்து இறங்க முயன்றார்கள். முடியவே இல்லை. பயம் தொற்றிக் கொண்டது 4வருக்கும். அரவிந்தா, என்ன இது? 4 கதவும் ஒரே நேரத்தில் ஜாம் ஆகுமா? இப்ப நாம எப்படி வெளியே போறது? ஜன்னல் கண்ணாடியை இறக்கி அது வழியாக போக முயற்சி செய்வோமா என்று கேட்டான் அருண். அவன் குரலில் பயம். காரணம், புகைப்படலம் மிக அதிகமாக இருந்தது. எதிரில் இருப்பதே கண்ணுக்கு தெரியவில்லை. என்ன நடக்குதுன்னே புரியலடா அருண். அப்பலிருந்து நானும் கார் கண்ணாடியை இறக்கத்தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சுவிட்சே வேலை செய்யல.
அந்த சேட்டு நம்ம காரை ஏதோ செஞ்சிட்டான்டா. நான் பிஸ்கட் வாங்க இறங்கும்பொழுது நல்லாத்தானே இருந்தது. மீண்டும் நால்வரும் கண்ணாடிகளை இறக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தோல்வியடைந்தார்கள். இப்போ என்ன செய்ய? இப்படியே போனா நாம மூச்சு முட்டி சாக வேண்டியதுதான் என்றாள் பூஜா. கவலையோடு அவர்கள் யோசிக்கும் பொழுதே இரு ஆட்கள் அவர்களை நோக்கி வருவது தெரிந்தது. அவர்களது உடையும் மீசையும் சாராய கண்களும் அவர்களை கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் என காட்டின. அவர்கள் பேசுவது காரின் உள்ளே இருந்த நால்வருக்கும் நன்றாக கேட்டது. என்னடா கோபாலு, இவங்களை இன்னும் காணோம்? நமக்கு பின்னால ஆம வேகத்தில் வந்திருந்தா கூட இந்நேரம் அவங்க நாம இருந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே என்றான் சுருட்டி தலையன். நான் அப்பவே சொன்னேன், அம்பாசமுத்திரம் அவுட்டர்லேயே அந்த காரை அடிச்சு தூக்குங்கன்னு. கேட்டியா நீ? இப்ப பாரு, அவங்க காரு எங்கே இருக்குன்னே தெரியல என்றான். அவர்கள் பேசுவதை கேட்ட நால்வருக்கும் நெஞ்சடைத்தது. அவர்கள் தங்களை பின்தொடர்ந்தது கொலை செய்யும் நோக்கத்துடனா? ஏன், எதற்காக? இவர்களுக்கும் நமக்கும் என்ன பகை என யோசித்தனர். பக்கத்திலேயே நமது கார் நிற்கிறது, ஆனால் அவர்கள் காணவில்லை என்கிறார்களே என்று அதிசயத்தை மறைத்துக்கொண்டு மேலும் கவனித்தனர். நீ சொன்னபடி செஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம போலீஸ்ல மாட்டியிருப்போம். நம்ம மேல ஏற்கனவே ஒரு கொலைக்கேஸ் இருக்கு, அதை மறந்துடாது. நான் போட்ட திட்டமே வேற. என்ன திட்டம் போட்ட? பாபநாச மலைக்கு அவங்க எப்படி வருவாங்க? அப்ப அவங்க காரை ஓரங்கட்டி அப்படியே இடிச்சு பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டு பெட்ரோலை ஊற்றி எரிச்சிடலாம்னு நினைச்சேன். அப்படி செஞ்சா ஏதோ 4 சின்ன பசங்க குடிபோதையில காரை வேகமாக ஓட்டிட்டு வந்து பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. விழுந்த வேகத்தில் கார் பத்திக்கிச்சுன்னு போலீஸ் கேஸை முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆகா, ரொம்ப சூப்பரான ஐடியாவா இருக்கே. அப்படியே செய்யலாமே. செய்யலாம் தான், ஆனா அவங்க வந்து வண்டியே காணோமே. ஒருவேளை சொரிமுத்தையனார் கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும், அதான் அவங்க வண்டியை காணல. நான் ஒன்று செய்கிறேன், நம்ம வண்டியை எடுத்துட்டு வரேன். சொரிமுத்தையனார் கோவிலுக்கு போகிற பாதை ஒன்று இருக்கு. அந்த பாதையில் போனால் பெரிய பள்ளம் வரும், அதாவது மலைச்சரிவு மாதிரி. அதுக்கிட்ட நான் வண்டியை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? சொல்கிறேன். நீ அவங்க கிட்ட போய் நம்ம காரில் ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துட்டுதுனும் கார் ரிப்பேர் ஆனதால நின்றுடுச்சுன்னு சொல்லி அவங்கள நம்ம டெம்போ கிட்ட வர வச்சிரு. புரியாமல் பார்த்தான் கோபால் என்று அழைக்கப்பட்டவன். என்னடா முழிக்கிற? இப்போ நான் ஒரு புது திட்டம் போட்டிருக்கேன். நீ அவங்கள அழைச்சிக்கிட்டு வா. அப்படியே அந்த பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுட்டு முன்ன சொன்ன மாதிரி எரிச்சிருவோம். அதே திட்டம்தான், ஆனால் இடம்தான் வேற. என்ன சொல்கிற? நல்ல திட்டம்தான், ஆனால் அவங்க காரை விட்டுட்டு இறங்கி நடந்து வந்தாங்கன்னா என்ன செய்ய? என்னடா நீ இப்படி முட்டாளா இருக்க? நம்ம காரில் கர்ப்பிணி பொண்ணு இருக்கிறதா சொல்லு. அவளை நடக்க வைக்க முடியாது, அதனால காரோடு வரணும்னு சொல்லேன். இது ஒரு பெரிய பிரச்சனையா என்றான் தலையில் அடித்தபடி. சரி, முதல்ல வண்டியை சொரிமுத்தையனார் கோவில் பக்கத்தில் கொண்டு போலாம் வா என்றான். இருவரும் திரும்பி நடந்தனர். சற்று நேரத்தில் அவர்களை ஃபாலோ செய்த அதே டெம்போ கோவிலுக்கான வளைவில் திரும்பியது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகைப்படலமும் விலகத் தொடங்கியது. அப்பொழுது அவர்கள் கண்முன் தெரிந்த காட்சியை நம்ப முடியாமல் பார்த்து திகைத்தனர் நால்வரும். அந்த டெம்போ திரும்பியதும் சற்று இடைவெளியை விட்டு ஒரு கார் அதனைத் தொடர்ந்தது. முதலில் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு பார்த்தபொழுது அந்த கார் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் காரை போலவே இருந்தது. அதே வெண்மை நிறம், அதே கம்பெனி, எல்லாமே அதே போல இருந்தது. காரின் உள்ளே தெரிந்த காட்சியில் உறைந்து போனார்கள் நால்வரும். அந்த காரின் உள்ளே அரவிந்தன் வண்டியை ஓட்ட பக்கத்தில் மருதனும் பின்னால் சீட்டில் பூஜாவும் அருணும் அமர்ந்திருந்தனர். தாங்கள் காண்பது கனவா நனவா என தெரியாமல் அப்படியே திகைத்து போய் அமர்ந்திருந்தனர் நால்வரும். அத்தியாயம் 27. நால்வரும் பார்த்த காட்சியில் பேச்செழுந்து காணப்பட்டார்கள். தங்களைப் போலவே நால்வர் அதே போல ஒரு காரில் சென்றது நம்ப முடியாத அதிசயமாக இருந்தது அவர்களுக்கு. ஏதோ தோன்ற காரை கிளப்பினான் அரவிந்தன். சட்டென கிளம்பியது அது. ஆச்சரியத்தோடு சற்றுமுன் பார்த்த காரை பின்தொடர்ந்தான் அரவிந்தன். தங்களை நோக்கி வரும் காரை பார்த்ததும் உஷாரானார்கள் சுருட்டை தலையனும் கோபாலும். டேய், அவங்க எங்கேயோ போயிட்டு இப்போதான் கோவிலுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காரை விட்டு இறங்கினதும் நீ போய் நான் சொல்லிக் கொடுத்தபடி பேசு என்ன என்று சொல்லி டெம்போவை ஸ்டார்ட் செய்து தயார் நிலையில் வைத்து கொண்டான். கோபால் அந்த காரை நெருங்கினான். நெருங்க நெருங்க அவனுக்கு ஏனோ மிகவும் பயமாக இருந்தது. போகாதே போகாதே என அவன் உள்மனம் எச்சரித்தது. அதை அலட்சியப்படுத்தி நடந்தான். அவனை பார்த்ததும் கார் கதவுகளை இறக்கினான் அரவிந்தன். உங்களை பார்த்தா ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதே, எங்க உதவி தேவையோ என்றான். அவனது குரல் அசாத்தியமாக இருந்தது. அவனது பேச்சும் பார்வையும் பயத்தை கிளறிவிட்டது.
ஆமா ஆமா என்றான் குளறலாக. சரி, என்ன உதவி? தயங்காம கேளு. நீ நினைச்சத நாங்க செஞ்சு முடிச்சிடுறோம் என்றாள் பூஜா. அவளது கண்கள் சிவப்பாக இருந்தன. மருதனும் அருணும் முறைத்தனர். வந்து வந்து எங்க அண்ணன் தான் உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு என்று உளறினான். அவ்வளவுதானே, வரும். எங்கே உங்க அண்ணன்? கார்ல ஏறு, கூட்டிக்கிட்டு போறேன் என்றான் மருதன். அவசரமாக தலையசைத்து மறுத்தான் கோபால். இல்ல, நான் இந்த கார்ல வரல, நான் முன்னால போறேன் வாங்க என்றான். அவனுக்கு தானும் காரில் இருப்பது தெரியாமல் காரை பள்ளத்தில் விழ வைத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம். சிரித்துக்கொண்டே காரை செலுத்தினான் அரவிந்தன். முன்னால் நடந்து வரும் கோபாலையும் காரில் வரும் அவர்களையும் பார்த்துவிட்டு தனது டெம்போவை கிளப்பினான். கியரே விழவில்லை, மாறாக என்ஜினும் ஆஃப் ஆனது. அதற்குள் நால்வரும் அந்த கார் அந்த இடத்தை அடைந்தது. எங்க உங்க அண்ணன்? கூட்டிக்கிட்டு வா என்று சொல்லியபடியே காரிலிருந்து ஒவ்வொருவராக இறங்கினார்கள். அவர்களை பார்த்ததும் டெம்போவிலிருந்து இறங்கி வந்தான் சுருட்டி தலையன். ஓ, கூட்டிக்கிட்டு வந்துட்டியா? பாவம், என் தங்கச்சி பிரசவ வேதனையில் துடிக்குது. இப்போ பார்த்து என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார். அவளை அம்பாசமுத்திரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போகணும். வாங்க, உதவி பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்றான் இரக்கமான குரலில். அதுக்கு என்ன சார், போய் உங்க தங்கச்சி கூட்டிக்கிட்டு வாங்க. எங்க கூட ஒரு பொண்ணும் இருக்காங்க, அவங்க நிச்சயம் உதவி பண்ணுவாங்க. போங்க, போய் மெல்ல கூட்டிக்கிட்டு வாங்க என்றான் அரவிந்தன் நையாண்டி குரலில். அது வந்து அவளால் நடக்கவே முடியல. நீங்க உங்க காரை அப்படியே ஓரமாக நிறுத்தினீங்கன்னா நானும் இவனும் போய் கைத்தாங்களா அப்படியே உங்க காரில் ஏற்றிடுவோம், சரியா என்றான் நிச்சயமாக. சரி, அப்படியே செய்வோம். பூஜா, நீ போய் அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு என்று அருண் சொல்ல கார் கதவை திறந்து கொண்டு இறங்கினாள் பூஜா. ஐயோ, இவங்க எதுக்கு இறங்குறாங்க என்று அலறினான் கோபால். அவனை கண்ணை காட்டி அடக்கிவிட்டு பூஜாவை அழைத்தபடி டெம்போவை நோக்கி நடந்தான் சுருட்டி தலையன். அவனது நோக்கம் பூஜாவை அப்படியே பள்ளத்தில் தள்ளிவிட்டு மற்றவர்களை காரோடு தள்ளுவது என்பதே. பள்ளத்தில் நெருங்கியதும் டெம்போவிலிருந்து ஒரு அவலக்குரல் வருவது கேட்டது. அப்படியே நின்றுவிட்டான் சுருட்டி தலையன். தனது டெம்போவின் அடியில் நாயோ பூனியோ மாட்டிக்கொண்டிருக்கிறதோ என பார்த்தான். எதுவுமில்லை. என்ன அப்படி பார்க்குற? உன் தங்கச்சிக்கு தான் வலி அதிகமாயிடுச்சு போல இருக்கு என்று சொல்லியபடியே டெம்போவை திறந்து உள்ளே ஏறினாள் பூஜா. அவளை தொடர்ந்தான் சுருட்டி தலையன். அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. டெம்போவின் இருபுறமும் உள்ள சீட்டுகளுக்கிடையே நடைபாதை இடைவெளியில் ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணி முனிகைபடி படுத்திருந்தாள். ஆ என அலறிவிட்டான் அவன். ஏன் கத்துற? நீதானே எங்களை வர சொன்ன, இப்போ நீயே அவளை பார்த்து பயப்படுறியே என்றாள் பூஜா. அவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அருண், அரவிந்தன், மருதன் மூவரும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிற? தூக்குப்பா, பாவம் நிறை கர்ப்பிணி, இப்படியே வச்சிருப்பியா என்றான் மருதன். அவனது குரலில் கிண்டல். நடப்பதையெல்லாம் பார்த்துவிட்டு கோபால் கால் போன போக்கில் ஏதேதோ கத்தியபடி ஓடினான். சுருட்டி தலையனுக்கும் பயத்தில் அழுகி வந்தது. தனது டெம்போவுக்குள் எப்பொழுது இந்த பெண் ஏறினாள் என்ற கேள்விக்கு அவனுக்கு விடை தெரியவே இல்லை. ஏய், யார் நீ என்றான் பொதுவாக, பயத்தில் குளறிய நாவை சமாளித்தபடி. யாரை கேட்குற? இவ உன் தங்கச்சி, நாங்கள் உனக்கு உதவி செய்ய வந்தவங்க. நீ யாரை கேட்குற என்றான் அரவிந்தன். இவ என் தங்கச்சி இல்லை, எனக்கு தங்கச்சியே கிடையாது. ஏய், யாரு நீ? பதில் சொல்லு என்றான் மறுபடி. அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த நிறைமாத கர்ப்பிணி மறைந்து போனாள். கண்களை கசக்கி விட்டுக்கொண்டு பார்த்தான். யாருமே வண்டியில் இல்லை, நால்வரை தவிர. யாரு நீங்க? இதென்ன மந்திர மாயம் என்றான் குரல் நடுங்க. நாங்க யாரா இருந்தா என்ன? உன் ஆசையை நாங்க நிறைவேற்றி வைப்போம், அதுக்குத்தான் வந்திருக்கோம். எனக்கு ஆசை எதுவும் இல்லை என்றான் அவசரமாக. பொய் சொல்லாத. இந்த பள்ளத்துக்குள்ள எங்க காரை தள்ளிவிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும்னு நீ நினைச்சே இல்லை. அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். காருக்கு பதிலா டெம்போ, எங்களுக்கு பதிலா நீ, அவ்வளோதான் வித்தியாசம் என்றாள் பூஜா. அலறினான் அவன். ஐயோ, என்னை காப்பாத்துங்க, என்னை கொல்றாங்க என்று கத்தினான். இப்போ கூட உனக்கு கடவுள் பேரை சொல்ல முடியல பாரு. அப்படிப்பட்ட பாவ ஜென்மம் நீ. உன்னை கொல்றதுல தப்பே இல்லை என்றாள் பூஜா. அவள் விழிகள் சிவந்து கோபக்கணலை கக்கின. அம்மா தாயே, என்னை விற்று, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன். என் வீட்டை விற்று பணம் தரேன், என்னை விற்று என்று கெஞ்சினான் அந்த சுருட்டை தலையன். பணத்துக்காக கொலை செய்ய நாங்கள் என்ன உன்ன மாதிரி கூலிப்படையா என்றான் அரவிந்தன் சிரித்தபடி.
ஆனால் அந்த சிரிப்பு பயத்தை கொடுத்தது. சார், என்னை விட்டுருங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. அந்த சேட்டு தான் உங்களை கொல்ல சொல்லி பணம் கொடுத்தான். எனக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்க என்று அழுதான். இப்படித்தானே நீ உசிரை எடுக்கும் பொழுது மற்றவங்களும் துடிச்சிருப்பாங்க. அப்ப நீ கருணை காட்டினியா? இப்ப எங்களை காட்ட சொல்ற என்று சொல்லிவிட்டு அவனை முன்சீட்டில் அமர வைத்தான் அருண். இறுக பிடித்து கொண்டான் மருதன். அரவிந்தன் டெம்போவை எடுத்து நேரே அந்த பள்ளத்தை நோக்கி செலுத்தினான். ஐயோ, நீங்க என்ன பைத்தியமா? பள்ளத்துல விழுந்தா நாம எல்லோருமே செத்துருவோமே. வண்டியை நிறுத்து நிறுத்து என்று கத்தினான் சுருட்டை தலையன். அவனை நகர விடாமல் பிடித்து கொண்டிருந்தனர் அருணும் மருதனும். பூஜாவின் சிரிப்பு பலமாக கேட்டது. தன்னோட உசுறினதும் எப்படி பயப்படுறான் பாரு என்று சொல்லி பயங்கரமாக சிரித்தாள். அவள் சிரிக்க சிரிக்க வண்டி பள்ளத்தை நோக்கி பாய்ந்தது. சில வினாடிகள் அப்படியே அந்தரத்தில் மிதந்து பின்னர் கீழே இருந்த பாறையில் மோதி தீப்பற்றியது. சுருட்டை தலையன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நால்வரும் டெம்போவுக்கு வெளியே பறந்தனர். கடைசியாக அவன் கேட்டது கிரீச் என்ற ஒரு அலறல்தான். அந்த வண்டியிலிருந்து எந்தவிதமான சேதமும் இல்லாமல் அரவிந்தன், அருண், பூஜா மற்றும் மருதன் மெல்ல மேலே எழுந்து பறந்து மறைந்தார்கள். நடந்தது அத்தனையும் ஒரு நாடக காட்சியை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தனர் அரவிந்தன், அருண், பூஜா மற்றும் மருதன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமாக உங்களுக்கு வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.